நம்ம பார்த்தது கேஸ் ஸ்டேட்ஸ் ஆஃப் மெத்தடோட இன்ட்ரோடக்ஷன், கேஸ், அதுக்கப்புறம் லிக்யூடு. ஓகேங்களா? லிக்யூட் காம்ப்ளெக்ஸ் வரைக்கும் பார்த்தோம் லாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் சாலிட் ஸ்டேட்டு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சாலிட் ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன? அந்த சாலிடில் இருக்கிற மாலிகுல் இல்லை ஆட்டம்க்கு இடையில் தெர் வில் பி a ஸ்ட்ராங்கஸ்ட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். சரிங்களா? அதனால் வந்துட்டு ஏன் அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குன்னா, அது வந்து அந்த பார்ட்டிகிள்க்கு இடையில் வந்து டைட்லி வந்து பாண்டு க்ரியேட் ஆகிருக்கும். சரிங்களா? அதனால தான் வந்துட்டு டைட்லி பாண்ட் இருக்கிறதுனால தெர் வில் பி a ஸ்ட்ராங்கஸ்ட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸு. அதனால தான் இட் இஸ் ஹேவிங் எ டெஃபனிட் ஷேப். அதுக்குன்னு ஒரு சாலிட்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு எந்த ஒரு சாலிட் எடுத்துக்கிட்டாலும், ஒரு குடமாக இருக்கட்டும், ஒரு வந்துட்டு ஒரு ஒரு சேராக இருக்கட்டும், எல்லாமே சாலிடுங்கும் போது தேர் வில் பி a டெஃபனிட் ஷேப். ஏன் இருக்குன்னா, அந்த மாலிகுல்ஸ்க்கு இடையில் தேர் வில் பி a டைட் பாண்ட் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா, அதாவது அதோட ஷேப்பை நம்ம மாற்றணும்னா வி ஹாவ் டு அதை பிரேக் பண்ணணும், இல்லை கட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த சாலிடோட காமன் ஃபீச்சர்ஸ் மொத்தம் ஒரு 5 இது சொல்கிறாங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? ஒரு சாலிடை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கல்லோட இது என்ன, ஒரு ஷேப் இருக்கும், ஃபிக்ஸ்டு ஷேப் இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் கேஸு லிக்யூடை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய கம்ப்ரெசிபிலிட்டி, இதனுடைய அழுத்தத்தன்மை பார்த்திங்கன்னா, கேஸு இல்லை லிக்யூட் எடுத்துட்டிங்கன்னா அந்த அழுத்துனதோட சாலிட் அழுத்தும்போது அழுத்தத்தன்மை வந்துட்டு அதுக்கு ஹார்டாக இருக்கும். பார்த்திங்களா? அது 10 டைம்ஸ் மோர் இருக்கும் அப்படிங்கிறாங்க. கம்ப்ரெசிபிலிட்டி அப்படிங்கிறது அழுத்தம், ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, கடினம். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மெம்பரைன் வச்சு டிஃப்யூஸ் பண்ணோம் அப்படின்னா, சாலிட் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் டிஃப்யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா, சாலிடோட பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே டைட்டாக பாண்ட் ஆகிருக்கிறதுனால. அதுக்கப்புறம் சாலிடை நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா மெல்ட் ஆகும். ஹீட் பண்ணோன்னா என்ன ஆகும்? லிக்யூட் ஆகும். ஆனால் சில சாலிட் மட்டும், இந்த கற்பூரம், நாப்தலின், அந்துருண்டை, சூடம், இதெல்லாம் என்ன ஆகும்? சாலிட்லேருந்து டைரெக்டாக கேஸாக மாறும், சப்ளிமேஷன். சரிங்களா? அதுக்கப்புறம் டென்சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, கேஸ் லிக்யூடை கம்பேர் பண்ணும்போது சாலிடோட டென்சிட்டி ஹையாக இருக்கும். அதனுடைய டைப்ஸ் பற்றி பார்த்திங்கன்னா, தெர் வில் பி 2 சாலிட்ஸ். ஒன்று கிறிஸ்டலைன் சாலிட்ஸ், இன்னொன்று அமார்ஃபஸ் சாலிட்ஸ். அமார்ஃபஸ் சாலிட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதனுடைய எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரை கையில் வச்சு பார்த்திங்கன்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலர் ஷேப்பு ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இர்ரெகுலராக இருக்குங்கிறாங்க. ஆனால் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ், ஒரு சோடியம் குளோரைடு கிறிஸ்டலாக இருக்கட்டும், ஒரு சுகர் இருக்குல்ல, ஜீனி இருக்குல்ல, ஜீனி சொல்லுவாங்க, சுகர் சக்கரைம்பாங்களே, அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெர் வில் பி எ 3 டைமென்ஷனல் ஜியோமெட்ரிக்கல் செக்ஷன் சொல்லுவாங்க. அதோட ஸ்ட்ரக்சரை வந்து வெளிப்பக்கத்துலையும் சரி உள்பக்கத்துலையும் சரி அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பராக அரேஞ்ச் ஆகிருக்கும், லாங் ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதனுடைய மாலிகல்ஸ் எல்லாமே லாங் ஆர்டரில் ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்கும். அதனால் அதனுடைய எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரும் வந்து ரெகுலராக இருக்கும். ஒரு சுகர் கிறிஸ்டலாக இருக்கட்டும், ஒரு ஜீனி சுகராக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாங் ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஆனால் இதே அமார்ஃபஸ் சாலிட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து இர்ரெகுலராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கு வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, இது கிறிஸ்டல் சாலிட்ஸ்க்கு உதாரணமாக நீங்கள் சோடியம் குளோரைடு கிறிஸ்டல், சுகர் எடுத்துக்கோங்க. ஒரு அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கு ஐ வில் கிவ் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? இப்போ அதனுடைய டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்ப்போம். ஒரு 6 விதமான டிஃப்ரெண்ட் சொல்கிறாங்க கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கும் அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கும். கிறிஸ்டலைன் சாலிட்ஸுங்கிறது அவனுடைய ஸ்ட்ரக்சரை வச்சு பார்க்கும்போது கிறிஸ்டலைன் சாலிட்ஸுங்கிறது டெஃபனிட், ரெகுலராக இருக்கும். அதனுடைய ஸ்ட்ரக்சர் டெஃபனிட்டாக இருக்கும், ரெகுலராக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஆட்டம் அயான் மாலிகுல்லாம் வந்து ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். சரிங்களா? ஆனால் அமார்ஃபஸ் சாலிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டம்ஸ் அயான்ஸ் மாலிகுல்லாம் வந்துட்டு ரெகுலராக நீங்கள் ப்ராப்பராக அரேஞ்ச் ஆகிருக்குமா அப்படின்னா இல்லை, நாட் அரேஞ்சுன்னு ஒரு ரெகுலர் பேட்டர்னில் இருக்காது. சரிங்களா? அதனால தான் அதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஷேப் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஷேப்பில் இருக்கும். ஆனால் அமார்ஃபஸ் சாலிட்ஸில் வந்து ஒரு இர்ரெகுலர் ஸ்ட்ரக்சர், இர்ரெகுலர் ஷேப் இருக்கும். மெல்ட்டிங் பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு சுகரையோ இல்லை சோடியம் குளோரைடையோ ஹீட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் மெல்ட் அண்டு ஷார்ப்பாக இந்த மெல்ட்டிங் பாயிண்டில் மெல்ட் ஆகி அது வந்து பார்த்திங்கன்னா லிக்யூடாக மாறிடும். ஆனால் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அமார்ஃபஸ் சாலிட்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா, லைக் ஒரு கிளாஸ் கூட ஒரு அமார்ஃபஸ் சாலிட்னு சொல்லுவாங்க. அந்த அமார்ஃபஸ் சாலிடை எடுத்துட்டிங்க அப்படின்னா அதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்காது.
ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில உருகும். ஒரு சில அதோட ஸ்ட்ரக்சரில் பாதி உருகும், பாதி உருகாது. அந்த மாதிரி வந்துட்டு ஷார்ப் மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்காது. அதனால் வந்து ரேப்பிடாக வந்து லிக்விடாக மாறுமான்னு பார்த்தா லிக்விடாக மாறாது. நேச்சர் அப்படின்னா அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் வந்துட்டு ஒரு சில ஒரு லைட்டை பிரதிபலிக்கிற தன்மை, இல்லை கரண்ட்டை வந்து கடத்துகிற தன்மை, இல்லை வெப்பத்துக்கு வந்து விரிவடைகிற தன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஒரு லைட்டை வந்து செலுத்தணுன்னா எப்படி இருக்கும் அதனுடைய ப்ராப்பர்ட்டி, இல்லை ஒரு கரண்ட்டை செலுத்தணுன்னா அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீட் பண்ணோன்னா அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆன்ஐசோட்ரோபிக்காக இருக்கும். அதாவது ஒவ்வொரு டைரெக்ஷன்லேயும், சரிங்களா, டைரெக்ஷனை பொறுத்து இந்த தன்மைகள் மாறும். இல்லை ஒளியை பிரதிபலிக்கிற தன்மை, லைட் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தெர்மல் எக்ஸ்பென்ஷன், ஹீட்டுக்கு விரிவடைகிற தன்மை, அதுக்கப்புறம் கரண்ட்டை கடத்துகிற தன்மை. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்ஐசோட்ரோபிக் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்காது. ஒரு டைரெக்ஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் 2 இருக்குது அப்படின்னா இன்னொரு டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும், சரிங்களா. ஆனால் வந்து ஒரு அமார்ஃபஸ் சாலிட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதில் உள்ள மாலிகுல் சயின்ஸ்லாம் ஒரு ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் இருக்காது, ரேண்டமாக இருக்கும். அப்போ எந்த டைரெக்ஷனில் பார்த்தாலும் இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, ரெஃப்ராக்ஷன், லைட் ரெஃப்ராக்ஷன் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்டில் இல்லை அப்படிங்கிறனால, ரேண்டமாக இருக்கிறதுனால எல்லா டைரெக்ஷன்லையுமே இதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்கும். அதனால தான் இது ஐசோட்ரோபிக் அப்படிங்கிறாங்க. கடினத்தன்மைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிடிட்டி. இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால கிறிஸ்டல் சாலிட்ஸை வந்து உடைக்க முடியாது. ஆனால் அமார்ஃபஸ் சாலிட்ஸை வந்து ஒரு சின்ன ப்ரெஷர்னால உடைச்சிடலாங்கிறாங்க. ஸோ இட்ஸ் நாட் வெரி ரிஜிட், இது வெரி ரிஜிட். கிறிஸ்டல் சாலிட்ஸ் தான் ஒரு ட்ரூ சாலிட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஆனால் அமார்ஃபஸ் சாலிட்ஸுங்கிறது ஒரு 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 சூப்பர் கூல்டு லிக்யூடுங்கிறாங்க. அதை வந்து ஒரு ட்ரூ சாலிட்னு சொல்ல மாட்டாங்க, சூடோ சாலிட், அதாவது சாலிட் மாதிரி அப்படிம்பாங்க, இல்லை சூப்பர் கூல்டு லிக்யூட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஆங்கிள், எ டெஃபினிட் ஆங்கிள் அண்ட் அதாவது ஃபார்ம்டு பிட்வீன் 2 ஃபேஸஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் சாலிட்ஸில் வந்து அது ப்ராப்பராக ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கும். அதனால் வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிள் அப்படிங்கிறது ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கிறதுனால ஒரு டெஃபினிட் ஆங்கிள் கிடைக்கும். ஆனால் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஸ்ட்ரக்சரே வந்து இர்ரெகுலராக இருக்கும். அப்படிங்கிறதுனால நோ டெஃபினிட், அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்காது, நோ டெஃபினிட் பிளான்ஸ் ஆர் ப்ரெசென்ட். ஸோ அதனால் இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் வந்து இதுக்கு எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டெஃபினைட் பிளான்ஸ், இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸுங்கிறது இருக்காது, சரிங்களா. அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருந்தால் தான் இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸ் வந்து இருக்கும். அது ஒரு டெஃபினைட், ஒரு கரெக்ட் ரெகுலர் ஆங்கிளாக இருக்கும், அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சிமெட்ரி அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 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 கிறிஸ்டலின் சாலிட்ஸ் எடுத்த வரைக்கும் அதில் வந்துட்டு சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சிமெட்ரி அப்படின்னா அதனுடைய ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு அதனுடைய சென்டர் வழியாக வந்துட்டு ஒரு மார்க் பண்ணி பார்க்கும்போதும் சரி, அதனுடைய என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு சர்ஃபேஸஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் வில் பி வந்துட்டு இதில் வந்து ஒரு ப்ராப்பர் சிமெட்ரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. சிமெட்ரி அப்படிங்கிறது இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸு எல்லா சைட்லையும் ஈக்குவலாக அரேஞ்ச் ஆகிருக்குது. அதில் பொறுத்து வந்துட்டு இந்த சிமெட்ரி அப்படிங்கிறது பிளான் ஆஃப் சிமெட்ரி, ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி, சென்டர் ஆஃப் சிமெட்ரி, இந்த சிமெட்ரி பற்றி நம்ம இது பண்ணுவோம். இப்போதைக்கு நீங்கள் எப்படின்னா இந்த ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குது, ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, அதனால வரதான் அந்த பிளான் ஆஃப் சிமெட்ரி, ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரிலாம் அதெல்லாம் வந்துட்டு இதில் பண்ண முடியும், கிறிஸ்டல் சாலிட்ஸில் இருக்கும். ஆனால் இது இர்ரெகுலராக இருக்கிறதுனால அந்த சிமெட்ரி, அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸுங்கிறதே இருக்காது. அதனால் அந்த ப்ராப்பர் ஆங்கிள் இருக்காது. அதனால் சிமெட்ரிங்கிறது லேக் ஆஃப் சிமெட்ரியாக இருக்கும். ஸோ அமார்ஃபஸ் சாலிட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா slowly begin to flow like liquids after softening on heating. அதாவது ஒரு ஹீட் பண்ணோம் அப்படின்னா சாஃப்டாகி லிக்யூட் மாதிரி ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும், சரிங்களா. ஸ்லோலாக கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சில பகுதிகள் மட்டும் வந்து மெல்ட் ஆகி ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து இது இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கிறதுனால ஷார்ப்பாக இருக்காது. இதில் வந்துட்டு அந்த ஆட்டம், இதில் இருக்க அயான்ஸ் ஆர் ஆட்டம்லாம் வந்து ரேண்டமாக வந்து இருக்கிறதுனால இது வந்துட்டு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம் இருக்காது அப்படிங்கிறாங்க. வென் மைல்ட்லி ஹேமர்ட், ஒரு இதாக இருக்கட்டும், அமார்ஃபஸ் சாலிடாக இருக்கட்டும், ஒரு கிறிஸ்டலின் சாலிட் எடுத்துட்டோம்னா அமார்ஃபஸ் சாலிட் வந்து லைட்டாக வந்து பிரேக் பண்ணாலே வந்து ஒரு இர்ரெகுலர் மேனரில் உடஞ்சிரும். ஆனால் வந்து இதை எடுத்துக்கிட்டிங்க, ஒரு கிறிஸ்டல் சாலிட்ஸ், சோடியம் குளோரைட் கிறிஸ்டலாக இருக்கட்டும், இல்லை ஒரு சுகராக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து உடைக்கும்போது ஒரு ரெகுலர் மேனரில் உடையுங்கிறாங்க. தே ஆர் ஐசோட்ரோபிக். ஐசோட்ரோபிக் அப்படின்னா எந்த சைடு அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்தாலும் எந்த டைரெக்ஷனையும் சேமாக இருக்கும், சரிங்களா.
இதை வந்து இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் கூல் லிக்யூட்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதனுடைய ப்ராப்பர்ட்டி, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை கடத்துகிற தன்மை, அப்புறம் லைட்டை ரெஃப்ராக்ட் பண்ணி இது பிரதிபலிக்கிற தன்மை, இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் தெர்மலுக்கு எக்ஸ்பென்ஷன் ஆகிற தன்மைகள் எல்லாமே வந்து இர்ரெகுலர், எந்த டைரெக்ஷனில் பார்த்தாலும் சேமாக தான் இருக்குங்கிறாங்க. இப்போ இதனுடைய தன்மைன்னு சொல்கிறேன். இப்போ கிறிஸ்டலின் சாலிட்ஸ் அமார்ஃபஸ் சாலிட்ஸ் எடுத்துட்டோம்னா ஐசோட்ரோபி, ஆனைசோட்ரோபி அப்படிங்கிறாங்க. அதாவது இதில் அமார்ஃபஸ் சாலிட்ஸுங்கிறது ஐசோட்ரோபிக், அதாவது சேம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இன் ஆல் த டைரக்ஷன்ஸ். ஆனைசோட்ரோபி அப்படிங்கும்போது டைரக்ஷனை பொறுத்து இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியும் மாறும் அப்படிங்கிறாங்க. ஸோ அமார்ஃபஸ் சாலிட்ஸ் ஆர் ஐசோட்ரோபி பிகாஸ் இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ். ஸோ சேம் வேல்யூம் ஆஃப் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இன் ஆல் டைரக்ஷன்ஸ். அமார்ஃபஸ் சாலிட்ஸில் என்னென்ன ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கும்? ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஒளியை பிரதிபலிக்கிற தன்மை, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, கரண்ட்டை கடத்துகிற தன்மை, தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் நாட் டிபெண்ட் ஆன் டைரக்ஷன் ஆஃப் மெஷர்மெண்ட். எந்த டைரக்ஷனில் டிபெண்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து மாறாது. எல்லா டைரக்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரேண்டமாக அந்த ஆட்டம் மாலிகுல்லாம் கலந்து ஒன்றோட ஒன்று கலந்து இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கிறதுனால இது மாதிரி சேம் வேல்யூ இன் ஆல் த டைரக்ஷன்ஸ். இதுவே கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இட்ஸ் ஆனைசோட்ரோபிக். எந்த டைரக்ஷனில் பார்த்தாலும் டைரக்ஷன் மாறும்போது என்னுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியும் மாறும் அப்படிங்கிறாங்க. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி சேஞ்சஸ் வித் டைரக்ஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள். சில்வர் அயோடைடு கிறிஸ்டல் சொல்கிறாங்க. அந்த சில்வர் அயோடைடு கிறிஸ்டல் வந்து தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து ஒரு டைரக்ஷனில் வந்துட்டு தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். இன்னொரு டைரக்ஷனில் பண்ணும்போது சில்வர் அயோடைடு கிறிஸ்டலுக்கு இந்த தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து நெகட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நிக்கல் ப்ரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிக்கல் ப்ரிசம்ட்டு ஒரு அந்த ப்ரிசம் தமிழில் படிகம்னு சொல்லுவாங்க. அது வழியாக லைட்டை பாஸ் பண்ணும்போது ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். அதுக்கப்புறம் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகி அதனுடைய ஸ்ப்ளிட்டாக ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியில் இருக்கும். ரெண்டாக பிரிஞ்சு வெவ்வேறு திசையில் போகும்போது ஒரு இதோட வெலாசிட்டி வேறு மாதிரி இருக்கும், 100 இதோட வெலாசிட்டி வேறு மாதிரி இருக்கும். ஏன் காரணம் அப்படின்னா அதனுடைய டைரக்ஷனை பொறுத்து கிறிஸ்டலைன் சாலிட்ஸில் வந்துட்டு அந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிங்கிறது மாறுங்கிறதுக்கு உதாரணம் இது. ரீசன் இதுக்கு என்ன அப்படின்னா அமார்ஃபஸ் சாலிட்ஸில் வந்துட்டு இர்ரெகுலராக ரேண்டமாக அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா வந்துட்டு கலந்து வந்து இந்த ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் இருக்கும். ஆனால் ஸோ அதனால தான் வந்து அமார்ஃபஸ் சாலிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைரக்ஷன்லேயும் இது ரேண்டமாக இர்ரெகுலர் அரேஞ்சாக இருக்கிறதுனால எல்லா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எல்லா டைரக்ஷன்லேயும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இட்ஸ் நாட் டிபெண்ட் ஆன் த டைரக்ஷன். ஆனால் கிறிஸ்டலைன் சாலிட்ஸில் இது வந்து வெல் டிஃபைன் மேனரில் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் ஒவ்வொரு மாதிரி கட்டும். அதுக்கு உதாரணம் பாருங்கள். இப்போ ஒரு சைடில் ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வெர்டிக்கலாக பாருங்கள், மேலேருந்து கீழே பாருங்கள். வெர்டிக்கலாக பார்க்கும்போது ஒரு சைடு சோடியம் ஃபுல்லாக இருக்குது, அடுத்த ரோவில் அடுத்த காலமில் குளோரைடு இருக்குது, அதுக்கு அடுத்து சோடியம், அதுக்கு அடுத்து குளோரைடு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏபின்னு இருக்குது பாருங்கள், இந்த ஏபி வழியாக வந்துட்டு ஏதாவது ஒரு கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறேன். அப்படிங்கும்போது ஏபி வழியாக போகும்போது ஒரு மாதிரி இருக்கும். இதுவே அது ஏன்னா அதில் ஃபுல்லாக சோடியம் இருக்குது. அடுத்த லைனில் குளோரின் இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக செலுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இப்போ சப்போஸ் வந்துட்டு சிடி வழியாக செலுத்துகிறேன், அப்போ என்ன ஆகும்னா சோடியம் குளோரைடு மாறி மாறி இருக்குது. அப்போ அது வழியாக வந்து நான் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அதனுடைய கரண்ட்டை கடத்துகிற தன்மை வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு டைரக்ஷனை பொறுத்து அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிங்கிறது டிஃபர் ஆகுங்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா யூட்டேட்டிக் மிக்சர். இதில் ரெண்டு சாலிடோட மெல்ட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் சைடில் இருக்குது. ஒன்றோடது வந்து 100, இன்னொன்று 150 டிகிரின்னு வச்சுக்கோங்க மெல்ட்டிங் பாயிண்ட்டு. சரிங்களா? அந்த ரெண்டு சாலிடை சரிங்களா நம்ம ஒன்றோட ஒன்று பர்டிகுலர் ரேஷியோ, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 50 mg, அது ஒரு 75 mg, அந்த ரேஷியோவில் கலக்கிறோம். அப்படிங்கும்போது ரெண்டுமே வந்து ஒன்றோட ஒன்று சேரும்போது அதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து இண்டிவிஜுவல் கம்போனண்ட்டோட மெல்ட்டிங் பாயிண்ட்டோட கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 100-150 கரையுதுன்னா மெல்ட் ஆகுதுன்னா வர மிக்சர் இருக்குது பார்த்திங்கன்னா, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோன்னது அதோடைய மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து இட் வில் பி தேர் அஸ் ஒரு 75 இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து யூட்டேட்டிக் மிக்சரோட யூஸு. இட் இஸ் எ மிக்சர் ஆஃப் செவரல் கம்பவுண்ட்ஸ். 2 or 3 சாலிட் சப்ஸ்டன்ஸை எடுத்துகிட்டு பர்டிகுலர் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வித் ஷார்ப்லி மெல்ட், இதில் மெல்ட்டுங்கிறது மிஸ் ஆகிருக்கு, வித் ஷார்ப்லி மெல்ட்டு பிலோ த மெல்ட்டிங் பாயிண்ட், அதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட்டோட கம்மியான மெல்ட்டிங் பாயிண்ட்டில் மெல்ட் ஆகுது. ஸோ இண்டிவிஜுவல் காம்பவுண்டோட மெல்ட்டிங் பாயிண்ட்டோட பிலோ மெல்ட்டிங் பாயிண்டில் கரையிறது தான் யூட்டேட்டிக் மிக்சர். ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சொன்ன மாதிரி மெல்ட்ஸ் பிலோ த மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் காம்பவுண்ட்.
அதாவது அதனுடைய இண்டிவிஜுவலாக 100 டிகிரியில் மெல்ட் ஆகும்னா இது ஒரு 50லேயே மெல்ட் ஆயிரும். டியூரிங் ஃபார்மேஷன் த காம்பவுண்ட்ஸ் ஆர் மிசிபிள் இன் லிக்யூட் ஸ்டேட் அண்ட் இம்மிசிபிள் இன் சாலிட் ஸ்டேட். ரெண்டும் வந்து ஒன்றோட ஒன்று சாலிடாக இருக்கிற வரைக்கும் கலக்காது, இம்மிசிபிளாக இருக்கும் சாலிடாக இருக்கிற வரைக்கும். ஆனால் இதுவே வந்துட்டு லிக்யூட் ஸ்டேட்டில் ரெண்டும் லிக்யூட் ஆகிடுச்சு, ரெண்டையும் ஒன்றா கலக்கிறோம். அது என்ன ஆகுது அப்படின்னா அது ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து என்ன ஆகுதுன்னா ரெண்டும் வந்து மெல்ட் ஆகிடுது. ரெண்டையும் கலக்கும்போது பர்டிகுலர் ரேஷியோவில் ரெண்டும் சேர்ந்து மெல்ட் ஆகி லிக்யூட் ஆகிடுது. அப்போ வந்து என்ன ஆகுனா ரெண்டும் மிசிபிள் ஆயிரும். சாலிடாக இருக்கிற வரைக்கும் ரெண்டும் ஒன்றோட ஒன்று சேராது. இதுவே லிக்யூட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக சேரும். பிரின்சிபல் பிலோ த யூடியூடெக் டெம்பரேச்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோன்னே 100 150 இருக்க மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து 50ன்னு வந்துருச்சு. ஆனால் 50க்கு கீழே நீங்கள் ஒரு 45 40 அதில் வந்து டெம்பரேச்சர் ஹைட் பண்ணிங்கன்னா அது சாலிடாக தான் இருக்கும். ஆனால் 50 டிகிரியில் தான் வந்துட்டு அது கரையும்னா அதுக்கு கீழே உள்ள மெல்ட்டிங் பாயிண்டில் அது மெல்ட் ஆகாது. பிலோ த யூடியூடெக் டெம்பரேச்சர் த மிக்சர் ஆஃப் டூ சப்ஸ்டன்ஸ் வில் எக்ஸிஸ்ட் as a சாலிட். சாலிடாக தான் இருக்கும், அது மெல்ட் ஆகாது. அபோவ் திஸ் டெம்பரேச்சர் இட் வில் கன்வெர்ட் இன்டு லிக்யூட். ஸோ 50 டிகிரியோ இல்லை 50 டிகிரிக்கு மேலேயோ வந்துட்டு அதை மெல்ட் பண்ணும்போது இந்த யூடியூடெக் மிக்சரை கண்டிப்பாக அது மெல்ட் ஆகும். சரிங்களா? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அப்படிங்கிறது இட் இஸ் நெசரி டு அட்ஜஸ்ட் ரேஷியோ ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் இந்த மிக்சர். சரிங்களா? இப்போ வந்துட்டு காம்போனண்ட் வந்து எந்த மிக்சரில் கலந்தால் அந்த மெல்ட்டிங் பாயிண்ட் குறையுங்கிறத நம்ம அந்த ரேஷியோ ஆஃப் காம்போனன்ட்ஸ், இது ஒரு 20%, அது ஒரு 80, இல்லை 30 70, அந்த ரேஷியோங்கிறது ரொம்ப முக்கியம். அது மாறிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மெல்ட்டிங் பாயிண்ட் குறையாது, யூடியூடெக் மிக்சர் வந்து ஃபார்ம் ஆகாது. சரிங்களா? இப்போ சாலிட் ஏ பின்னு ரெண்டு எடுத்துக்கிறோம். இந்த கிராஃப் பார்த்துக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஏவோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100, பியோட மெல்ட்டிங் பாயிண்ட் ஒரு 80. இப்போ ரெண்டையும் வந்து ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் வந்து கலந்துக்கிட்டே வரும். ஒரு ரெட் டாட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரெட் டாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் வந்து இது ஒரு 10%, அது 90, இது ஒரு 20, அது 80 அப்படின்னு கலந்துகிட்டே வரும்போது ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு 50 கிராம் அது ஒரு 50 கிராம் சேர்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இட் வில் கிவ் தி அந்த இது ஒரு 50 கிராம் அது ஒரு 50 mg, அது ஒரு 50 mg, இது ஒரு 50 mg. அந்த ரேஷியோவில் என்ன ஆகுதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டுமே வந்துட்டு ஒரு பிலோ த மெல்ட்டிங் பாயிண்ட், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் மெல்ட்டிங் பாயிண்ட்டுக்கு கம்மியாக, இது வந்து ஒரு 100, இது ஒரு 75 மெல்ட்டிங் பாயிண்ட், இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் மெல்ட்டிங் பாயிண்ட்னா ஒரு 50 டிகிரி இல்லை 40 டிகிரியிலே வந்து என்ன ஆகுதுன்னா இந்த பர்டிகுலர் ரேஷியோவில் வந்துட்டு அது மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. சரிங்களா? இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூடியூடெக் மிக்சருங்கிறாங்க. ஸோ ஏவோட மெல்ட்டிங் பாயிண்ட் 100, பியோட மெல்ட்டிங் பாயிண்ட் 80. சரிங்களா? ஆனால் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் அது என்ன பண்ணுது, ஒரு 50 டிகிரி இல்லை 40 டிகிரிலேயே மெல்ட் ஆயிடுது. அது மெல்ட் ஆகி என்ன ஆகுது, லிக்யூடாக மாறுது. லிக்யூடாக மாறும்போது என்ன ஆகும், ரெண்டும் ஒன்றோட ஒன்று கலந்துரும், மிசிபிள் ஆயிரும். சரிங்களா? இது வந்து பர்டிகுலர் அந்த ரேஷியோவை தான் யூடியூடெக் ரேஷியோ அப்படிங்கிறவங்க. 50 ஃபார் எக்ஸாம்பிள் அது 40-60 இருக்கலாம், இல்லை 50-50 இருக்கலாம், அது டிபெண்டிங் அப்பான் த சாலிட் சப்ஸ்டன்ஸ். சரிங்களா? அந்த ரெட் டாட்டுக்கு கீழே இருக்கிற டெம்பரேச்சரில் அது சாலிடாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்ட் டிசொல்யூஷன் ஆஃப் சம் ஸ்பெசிஃபிக் ட்ரக்ஸ். சில ட்ரக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரையவே கரையாது, அதனுடைய மிசிபிலிட்டி வந்து இருக்காது. ஆனால் வந்து இந்த மாதிரி யூடியூடெக் மிக்சராக இருக்கும்போது பர்டிகுலர் ரேஷியோவில் யூடியூடெக் மிக்சராக இருக்கும்போது அதனுடைய டிசொல்யூஷன் கரையும் தன்மை வந்துட்டு அதிகமாகிரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்கு, இப்போ ஆஸ்பிரின் அஸ்டோமினோஃபன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா 37%, 63% வந்து என்ன ஆகுது அப்படின்னா தனி ட்ரக்காக கொடுக்குறதோட ட்ரக்கை வந்து தனியாக கொடுக்குறதோட யூடியூடெக் மிக்சராக கொடுக்கும்போது அது ஈஸியாக டிசால்வ் ஆகுங்கிறாங்க. இப்போ அதுக்கு தான் உதாரணம் சொல்கிறாங்க, ஆஸ்பிரின் 37%, இது 63%, இட் டிசால்வ்ஸ் மோர் குயிக்லி. இப்போ கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2 சாலிட்ஸில் 2 வகை இருக்கும், ட்ரூ சாலிடு, இன்னொன்று சூப்பர் கூல் லிக்விட், அதாவது அமர்ஃபஸ் சாலிட்னு. கிறிஸ்டலைன் சாலிட், அமர்ஃபஸ் சாலிட். இல்லை கிறிஸ்டலைன் சாலிடோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. சரிங்களா? கிறிஸ்டலைன் சாலிட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைமென்ஷனில் பார்க்கும்போது இந்த மாதிரி ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்கும்ப்பா. சரிங்களா? சிஸ்டமேட்டிக்காக ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்கும். எதெல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கும், ஆட்டமாக அரேஞ்ச் ஆகிருக்கலாம், இல்லை அயன்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கலாம். அந்த காம்போனண்ட்டில் உள்ள ஆட்டமோ இல்லை அயனோ இல்லை மாலிகுல்ஸோ சிஸ்டமேட்டிக்காக ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்களா? இதில் அமார்ஃபஸ் சாலிட்ஸ் அப்படிங்கிறது இல்லை கேஸஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் கிறிஸ்டல் லாட்டிஸ் இருக்குமா, அமார்ஃபஸ் சாலிட்ஸில் இல்லை கேஸஸில் இருக்குமான்னு பார்த்தா இதில் கிறிஸ்டல் லாட்டிஸே இருக்காது. இதில் கிறிஸ்டல் லாட்டிஸுங்கிறது இதுதான், இந்த இமேஜ் இருக்குது பாருங்கள், அதான். சரிங்களா? இதில்
கிறிஸ்டல் லேட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இந்த லைனு 2 சர்க்கிளுக்கு இடையில் அந்த லைன் இருந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே ஒரு இமேஜினரி, நமக்கு ஒரு 3 டைமென்ஷனல் இது காட்டுறதுக்காக உள்ள இமேஜினரி லைன் தான். சரிங்களா? இந்த இந்த சர்க்கிள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா லேட்டிஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லத்தையும் சேர்ந்தது ஒரு கிறிஸ்டல் லேட்டிஸ். இது ஃபுல்லாக சேர்ந்து பார்த்தீங்கன்னா இது கிறிஸ்டல் லேட்டிஸு. இது இருக்கிற சென்டரில் இருக்கிற இந்த சர்க்கிளை தான் லேட்டிஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இமேஜினரி லைன், நமக்கு வந்து இந்த 3 டைமென்ஷனை வந்து காட்டுறதுக்காக உள்ளது. சரிங்களா? ஸோ கிறிஸ்டல் லேட்டிஸை வந்து அசியூம் டு த பாயிண்ட் பிட்வீன் த லைன். அதாவது கிறிஸ்டல் லேட்டிஸை வந்து எப்படி அசியூம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பாயிண்ட்டுங்கிறது சர்க்கிளுக்கு இடையில் இருக்கிற லைனை வச்சு தான் வந்து கிறிஸ்டல் லேட்டிஸை வந்து அசியூம் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு 3 டைமென்ஷனல் நெட்வொர்க்கில் இருக்கும். அது ஒன்றோட ஒன்று இன்டர்செக்ட், அந்த ஒன்றும் வந்து அதோட கிராஸ் லிங்க் ஆகிருக்கும், இன்டர்செக்ட் ஆகிருக்கும். இதில் உள்ள ஒரு பாக்ஸை மட்டும் எடுத்துங்கப்பா, ஒரு பெட்டி மாதிரி இருக்குது பாருங்களேன், ஒரு பாக்ஸை மட்டும் எடுத்துங்க. அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா யூனிட் செல் அப்படிம்பாங்க. இந்த கிறிஸ்டல் லேட்டிஸோட ஸ்மாலஸ்ட் காம்பவுண்டுங்கிறது அந்த ஒரு பாக்ஸ் தான், அதுதான் யூனிட் செல் அப்படிம்பாங்க. சரிங்களா? அந்த யூனிட் செல்லோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னா, அதுக்குன்னு வந்து ஒரு லென்த் இருக்கும், அதுக்கு பேர் வந்து ஆக்சியல் லென்த்து. ஒவ்வொரு சைடும் வந்து ஒரு லென்த் இருக்கும், ஆக்சியல் லென்த்து. அதுக்கு வந்து அந்த இடையில வந்து ஒரு ஆங்கிள் இருக்கும், ஆக்சியல், அதாவது எட்ஜஸ்க்கு இடையில உள்ள ஆங்கிள் ஆக்சியல் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் அந்த யூனிட் செல் அப்படின்னு பார்த்தோம்ல, நான் ஏன் வந்து அது இமேஜினரி லைன் சொல்லணும்னா, ஆக்சுவலாக அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பாக்ஸை மட்டும் எடுத்துக்கங்க. ஒரு பாக்ஸ், அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, தட் இஸ் அ ஸ்மாலஸ்ட் காம்போனண்ட், அதாவது யூனிட் செல்னு சொல்லுவாங்களா, இதுதான் யூனிட் செல்ப்பா. அதோட யூனிட் செல் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு மேலே உள்ள பாக்ஸ் மாதிரி இருக்காது, இந்த கீழே உள்ள அந்த சர்க்கிள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நமக்கு வந்துட்டு ஒரு இமேஜினரி லைன் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ தான் வந்துட்டு நமக்கு அது புரியும், ஒரு கிறிஸ்டல் லேட்டிஸுங்கிறது எப்படி இருக்குங்கிறது புரியணுங்கிறதுக்காக தான் அந்த இமேஜினரி லைனே கொடுக்குறாங்க. ஆனால் ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா, இந்த கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில், அது மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து அந்த சிம்பிள் காம்போனன்ட், அதாவது இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் காம்போனன்ட் சொன்னாங்களே கிறிஸ்டல் லேட்டிஸில், அதுதான் இங்கே போட்டிருக்கோம். சரிங்களா? அது வந்து மொத்தம் 3 வகையான ஸ்மாலஸ்ட் காம்பவுண்டை 3ஆக பிரிக்கிறாங்க. இதுதான் வந்து இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட். இது அதாவது அந்த ஒரு பாக்ஸ் மட்டும் அண்டு சிக்னிஃபிகண்ட் பிகாஸ் மெனி அயானிக் சாலிட்ஸ், அதாவது ஒரு அயான்ஸாக இருக்கட்டும் இல்லை மெட்டல்ஸாக இருக்கட்டும், அது வந்து இந்த அயானிக் சாலிட்ஸோ இல்லை மெட்டலோ கிறிஸ்டல் லேட்டிஸ் வந்துட்டு அதனுடைய அயானிக் சாலிட்ஸோட இல்லை மெட்டல்ஸோட கிறிஸ்டல் லேட்டிஸ் எப்படி இருக்கும்னா, இந்த கியூபிக் யூனிட் செல்ஸ்னால தான் ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க. கியூபிக் யூனிட் செல்ஸால் தான் ஆயிருக்கும். சரிங்களா? யூனிட் செல் கால்குலேஷன்ஸ் கேன் பி டன் ஈஸிலி. அதாவது கியூபிக் யூனிட் செல்லுங்கிறது வந்துட்டு ஒரு சிம்பிள் கியூபிக் அப்படிங்கிறது என்னென்னா, அதனுடைய எல்லா லென்த்துமே வந்துட்டு ஆங்கிளுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால வந்து யூனிட் செல் கால்குலேஷனுங்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. யூனிட் செல் கால்குலேஷன் வந்து கேன் பி டன் ஈஸிலி அஸ் தேர் ஆல் சைட்ஸ் அண்ட் செல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். எல்லா கிறிஸ்டல் லேட்டிஸுமே வந்துட்டு இந்த சிம்பிள் கியூபிக்காக இருக்காது, அது வந்து ஒரு ரெக்டாங்கிளாகவோ இல்லை ஹெக்ஸாகோன்லாவோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் சிம்பிள் கியூபிக்கை வந்துட்டு ஈஸியாக வந்து மெஷர் பண்ணிடலாங்கிறாங்க. ஏன்னா ஆல் சைட்ஸ் ஆல் லென்த்து வந்து ஈக்குவலாக இருக்கும், அப்புறம் ஆல் ஆக்சியல் ஆங்கிளும் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? இதில் வந்து நம்ம சிம்பிள் கியூபிக் யூனிட்டில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இது பாருங்கள், ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் ஆக்குபை ஒன்லி த கார்னர் ஆஃப் த கியூப். ஒன்லி கார்னரில் மட்டும்தான் அந்த ஆட்டம்ஸோ அயான்ஸோ இருக்கும். சரிங்களா? இது வந்து சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்ஸு. இதுவே பாடி சென்டர்டு ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள். சென்டரில் அந்த பாக்ஸில் சென்டரில் ஒரு டாட் இருக்குது பாருங்களேன், இதுக்கு பேர் பாடி சென்டர்டு. ஏன்னா ஒன் பார்ட்டிக்கிள் வந்து ப்ரெசென்ட் இன் த சென்டர் ஆஃப் த கியூபோட சென்டரில் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் மற்ற பார்ட்டிக்கிள்லாம் வந்து கார்னரில் இருக்கும். இது பாடி சென்டர்டுன்னு சென்டரில் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் ஃபேஸ் சென்டர்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 2 3 4 ஒரு 6 ஃபேஸ் இருக்கும். அந்த 6 ஃபேஸ்லையுமே சென்டரில் ஒரு பார்ட்டிக்கிள் இருக்கும், அது இல்லாமல் கார்னரில் இருக்கும். சரிங்களா? இப்போ இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஆல் 6 ஃபேஸஸ் சொன்னால, ஆல் 6 ஃபேஸஸ்லேயும் வந்து கியூபோட ஆல் 6 ஃபேஸஸ்லேயும் பார்ட்டிக்கல் வந்து சென்டரில் இருக்கும், அதே மாதிரி பார்ட்டிக்கல் வந்து கார்னர்லேயும் இருக்கும். இது ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல். சரிங்களா? இந்த மாதிரி சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் தான் என்னாகும்னா நீளமாக அரேஞ்ச் ஆகிருக்கும், மேலேயும் கீழேயும் அரேஞ்ச் ஆகி என்னாகும்னா ஒரு கிறிஸ்டல் லேட்டிஸ் அப்படிங்கிற ஒன்றை கொடுக்குதுப்பா. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் லேட்டிஸ், அந்த மாதிரி நம்ம சிம்பிள் கியூபிக் யூனிட்ஸ்னு சொன்னோம், அதே மாதிரி சிம்பிள் கியூபிக் யூனிட்ஸ் இல்லாமல் டெட்ராகோனலில் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஆர்த்தோராம்பிக்கில் இருக்குது, ஹெக்ஸாகோனலில் இருக்குது, ராம்போஹெட்ரல். இப்போ சிம்பிள் கியூபிக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், எல்லா லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும், எல்லா ஆங்கிளும் வந்து ஈக்குவலாக இருக்கும்.
அதே இதை வந்து ஸ்லைட்டாக வந்து கொஞ்சம் சாய்ச்ச மாதிரி இருக்கு பாருங்கள், அது ராம்போஹெட்ரல்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஏன்னா மேலே உள்ளது மாதிரி தான் அதில் எல்லா லென்த்தும் வந்துட்டு ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் சாய்வலாக இருக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா இந்த 90 டிகிரி அப்படிங்கிற ஆங்கிள் இருக்காது, எதுவுமே 90 டிகிரியில் இருக்காது. இப்போ டெட்ராகோனல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டெட்ராகோனல்ங்கிறது ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தான் வச்சுங்களேன். மேலே ஏபி பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவல் லென்த் இருக்குது. ஸோ ஏவும் பியும் ஈக்குவல். ஆனால் சி வந்துட்டு லென்த்து வந்து பாருங்கள் அதிகமாக இருக்குது, ஹைட்டு. ஸோ வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு பி அட் நாட் ஈக்குவல் டு சி, சியோட ஈக்குவல் ஆகாது. அதே மாதிரி ஆக்சியல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உள்ள 3 போட்டிருக்காங்க, ஆங்கிள் போட்டிருக்காங்க பாருங்கள், 3மே 90 டிகிரியில் தான் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா மோனோ கிளினிக்கில் டெட்ராகோனலோட அப்படியே கொஞ்சம் சாய்ச்ச மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான், லென்த்தும் வந்து மேலேயும் இதையும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஏ ஈக்குவல் டு பி தான். ஆனால் சியோட ஈக்குவலாக இருக்காது, ஏன்னா ஹைட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால. அதே மாதிரி ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா மேலே உள்ளதில் ஆங்கிள் எல்லாமே 90 டிகிரி, ஆனால் இதில் எப்படி இருக்குன்னா 2 இதோட ஆங்கிள் மட்டும்தான் 90 டிகிரியில் இருக்கும். அதாவது ஏக்கு கீழே இருக்கிறது ஆல்ஃபா, சரிங்களா. அதுக்கப்புறம் பாட்டத்தில் இருக்கிறது காமா, அது ரெண்டும் 90 டிகிரியில் இருக்குங்கிறாங்க. பிக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீட்டாங்கிற ஆங்கிள் மட்டும் 90 டிகிரி இருக்காதுங்கிறாங்க. அடுத்து மூணாவது வாங்க ரெட் கலரில் ஆர்த்தோராம்பிக். ஆர்த்தோராம்பிக்கில் எப்படி இருக்குன்னா ஏவோட ஹைட்டு கொஞ்சம் ஏவோட லென்த்து பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பியோட லென்த்து மாறி இருக்குது, சியோட லென்த்து மாறி இருக்குது. ஸோ அதனுடைய லென்த்து எதுவுமே சேமாக இருக்காது. ஆனால் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 90 டிகிரி கண்டிப்பாக இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஏல பார்த்த மாதிரி அப்படியே அது கொஞ்சம் சாய்ச்சிருங்க. ஆர்த்தோராம்பிக்கு சாய்ச்சிங்கன்னா ட்ரை கிளினிக்குங்கிறது வந்துடும். ட்ரை கிளினிக்கில் மேலே உள்ள மாதிரியே எந்த லென்த்துமே ஈக்குவலாக இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலே எல்லாமே 90 டிகிரி இருக்குல்ல, இது கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும்போது டோட்டலாக வந்து எல்லா ஆங்கிலுமே மாறிடுது. ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா வந்து 90 டிகிரி இருக்காது. இப்போ ஹெக்ஸாகோனல் வந்துட்டீங்க அப்படின்னா ஏவும் பியும் பாருங்கள், ஹெக்ஸாகோனலில் மேலே ஒரு பென்சின் ரிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பென்சின் ரிங்கில் எப்படி இருக்குது, எல்லா பென்சின் ரிங் மாதிரி இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் யூனிட் செல், அந்த யூனிட் செல்லோட ஏவும் பியும் ஈக்குவல், ஆனால் சியோட ஹைட் பாருங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ சி வந்து ஈக்குவலாக இருக்காது. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டாவோடது வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும், ஆனால் காமாவோடது மட்டும் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறனா 120 இருக்கும். சரி, இதான்ப்பா சிம்பிள் கியூபிக், அதாவது கிறிஸ்டல் சிஸ்டம் அண்ட் ஃபார்ம்ஸு. சரிங்களா, ஒரு கிறிஸ்டல் வந்து இருக்குது அப்படின்னா, ஒரு கிறிஸ்டலின் சாலிட் இருக்குது அப்படின்னா அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூனிட் செல் இருக்கும். சரிங்களா, ஒரு கிறிஸ்டல் லேட்டிஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூனிட் செல் இருக்கும். அது ஒவ்வொன்று தான் பார்த்தோம். சிம்பிள் கியூபிக்லேருந்து சிம்பிள் கியூபிக்கில் மட்டும்தான் எல்லா சைடும் ஈக்குவல், எல்லா ஆங்கிலும் ஈக்குவல். ஆனால் மற்ற எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்காது, எல்லா ஆங்கிலும் ஈக்குவலாக இருக்காது. அதுக்கு தான் டிஃப்ரெண்ட் இது போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் கியூபிக் யூனிட் செல் இதுவும் பார்த்தாச்சு நம்ம. சரிங்களா, ஸோ இமேஜினரி லைன்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இருக்கிறது இந்த ரெட் கலர் பால் இருக்குது பாருங்கள், அது மாதிரி தான் இருக்கும். இமேஜினரி லைன் எதுக்குன்னா நமக்கு 3 டைமென்ஷனில் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்கு தான் இமேஜினரி லைனு. அதுக்கப்புறம் கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு கிறிஸ்டலோகிராஃபி அண்ட் மினராலஜி, இது ரெண்டும் என்ன பண்ணுதுன்னா அந்த கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சயின்ஸு. ஸோ கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் கேன் பி டிஃபைன்ட் அஸ் அ ஸ்பெசிஃபிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கிறிஸ்டல். அதாவது என்ன அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கிறிஸ்டலோகிராஃபி அண்ட் மினராலஜி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் கன்சிஸ்ட் ஆஃப் செட் ஆஃப் ஆட்டம்ஸ் அரேஞ்ச் இன் ஸ்பெசிஃபிக் லேட்டிஸ் அண்ட் லொக்கேட்டட் ஆன் லேட்டிஸ் பாயிண்ட்ஸு. இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னென்னா அதில் எல்லா ஆட்டம்ஸும் ஸ்பெசிஃபிக் லேட்டிஸில் அரேஞ்ச் ஆகிருக்கா அண்டு லேட்டிஸ் பாயிண்ட்ஸில் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ளதான் இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆல் தி ஆட்டம்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் ஸ்பெசிஃபிக் லேட்டிஸில் இருக்கா, லேட்டிஸ் பாயிண்டில் இருக்கா எல்லாமே. அதுக்கப்புறம் லேட்டிஸ் பாயிண்டில் இருக்கா இல்லை ஸ்பெசிஃபிக் லேட்டிஸில் இருக்கான்னு சொல்லி பார்க்குறது தான் வந்து கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். சரிங்களா, ஸோ கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து டோட்டலாக அந்த என்ன ஆகும்னா அந்த 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் பாருங்கள், ஒரு கிறிஸ்டல் இருக்குது, அதோடைய 3 டைமென்ஷனல் இருக்குது பார்த்தீங்களா, 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர், அதுதான் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறாங்க. இட் இன்க்ளூட்ஸ் தட் தீஸ் பாயிண்ட்ஸ் விச் கீப்ஸ் ரிப்பீட்டேட்டிங் இன் 3 டைமென்ஷன்ஸ் பீரியாடிக்கலி. அதை ஒரு பாக்ஸ் சொன்னோம்ல சிம்பிள் கியூபிக்கு, அது என்ன ஆகும்னா மேலேயும் கீழேயும் வந்து அப்படியே பாக்ஸாக அடுக்கி வச்சா எப்படி இருக்கும், அதுதான்ப்பா வந்துட்டு தீஸ் பாயிண்ட்ஸ் விச் கீப்ஸ் ரிப்பீட் ஆகும். அப்படியே NaCl அப்படின்னு இருக்குன்னா NaCl அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். கிறிஸ்டல் லேட்டிஸில் எப்படின்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, ஸோ ரிப்பீட்டேட்டிங் இன் 3 டைமென்ஷன், 3 டைமென்ஷனில் எல்லாமே வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும் கிறிஸ்டல் லேட்டிஸில். சரிங்களா,
இட் இஸ் கன்சிடர் தட் சிமிலர் ஸ்மால் பாக்ஸஸ் நோன் அஸ் யூனிட் செல்ஸ் ஆக்குபைங் த லேட்டிஸ் ஸ்பேஸ். அதாவது அந்த ஸ்மால் பாக்ஸ் சிம்பிள் கியூபிக் இருக்குது பார்த்தீங்களா, சாரி கியூபிக் யூனிட் செல் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பாக்ஸாக முன்னையும் பின்னையும் மேலையும் கீழே அடுக்கி வச்சிங்கன்னா அப்படி இருக்கும். அதுதான் வந்து கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரு. லேட்டிஸ் பேராமீட்டர்ஸ் இன் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இன்க்ளூட் ஆக்சுவல் லென்த் அண்ட் ஆக்சுவல் ஆங்கிள். ஸோ வந்துட்டு இதனுடைய பேராமீட்டர் எடுத்துனா கிறிஸ்டல் லேட்டிஸோட பேராமீட்டர் என்ன, அதனுடைய யூனிட் செல்லோட ஆக்சியல் லென்த்தும் ஆக்சியல் ஆங்கிளும் தான் வந்து இந்த லேட்டிஸோட பேராமீட்டர். அதனுடைய அளவீடு, லேட்டிஸோட அளவீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஒரு கியூபிக் எடுத்துங்க, ஒரு பாக்ஸ் மட்டும் தனியாக எடுத்து அதனுடைய ஆக்சியல் லென்த்தும் அதனுடைய ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா தட் இஸ் த லேட்டிஸ் பேராமீட்டர் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சருங்கிறது என்னன்னா அந்த 3 டைமென்ஷனில் கிறிஸ்டல் லேட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். சரிங்களா? ஸோ கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த என்ன ஆகும்னா அந்த ஆட்டம்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அது எந்த லேட்டிஸ் பாயிண்ட்ஸில் லொக்கேஷன் ஆகிருக்குது எல்லாமே தெரியும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் பாக்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், முன்னே ரிப்பீட் ஆகும், சைடில் ரிப்பீட் ஆகும், மேலே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேட்டிஸ் பேராமீட்டர்ஸ் இன் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இன்க்ளூட் ஆக்சில். ஸோ அதனுடைய பேராமீட்டர் என்னென்னா ஆக்சியல் லென்த்தும் ஆக்சியல் ஆங்கிள் தான். அதான் பார்த்தோம்ல, A=B=C, ஆக்சியல் ஆங்கிள் 90 டிகிரி, அதெல்லாம் பார்த்தோம்னா அதான் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்துட்டு இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் நியூமரஸ் ஸ்மால் யூனிட்ஸ். சரிங்களா? ஸ்மால் பாக்ஸால தான் ஆயிருக்கும். சரிங்களா? நியூமரஸ் ஸ்மால் யூனிட்ஸுங்கிறது நியூமரஸ் கியூபிக் யூனிட்னால தான் ஆயிருக்கும். அது எதனால் ஆகுது அப்படின்னா தேர் இஸ் வேரியஸ் ஃபோர்ஸஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் மொத்தம் 3 விதமான அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஒன்று ப்ளஸ்ஸும் மைனஸும் ஜாயின் பண்ணுறது, Na ப்ளஸும் Cl மைனஸும் ஜாயின் பண்ணுறது. அதுக்கு பேர் என்னென்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் ஃபோர்ஸஸ். அதாவது ஆப்போசிட் சார்ஜ் ப்ளஸ்ஸும் மைனஸும் ஜாயின் பண்ணுறது. இன்னொன்று கோவேலண்ட் பாண்ட்ஸ் பைண்ட் டுகெதர் த ஆட்டம்ஸ் ஆஃப் த மாலிகுல் டு ஃபார்ம் அ காம்பவுண்ட். அதாவது ஒரு இது வந்து ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும். கோவேலண்ட் பாண்ட் என்ன கொடுக்கும், என்ன பண்ணுன்னா ஒரு இது வந்து ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும், இன்னொன்று ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும், எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கும். அதனால வந்துட்டு உருவாகிற கோவேலண்ட் பாண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பைண்ட் டுகெதர் த ஆட்டம்ஸை வந்து ஒரு ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரான் கொடுக்குது, இன்னொரு ஆட்டம் ஒரு எலக்ட்ரான் கொடுக்குது. ஸோ ரெண்டும் சேர்ந்து ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. அதனால கூட இந்த கிறிஸ்டல் லேட்டிஸ் ஃபார்ம் ஆகலாம். அதுக்கப்புறம் இல்லைன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் சொல்லுவாங்க, ஹைட்ரஜன் பாண்டிங் அண்ட் வாண்டர்வால் ஃபோர்ஸஸ். சரிங்களா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகி இல்லை வாண்டர்வால்ஸ் ஃபார்ம் ஆகி அதனால கூட ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகலாம். சரிங்களா? அதுக்கு தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேராஹைட்ராக்சில் பென்சாயிக் ஆசிட் நாப்தலின். ஸோ வந்து 3 விதமான இது ஒன்று எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ், அது வந்துட்டு ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்றது, கோவேலண்ட் பாண்டோ ஈக்குவலாக ஷேர் பண்ணுறது ஒவ்வொரு எலக்ட்ரானை, இன்னொன்று ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகிறது, இன்னொன்று வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் கிறிஸ்டல் ஹேபிட். ஒரு கிறிஸ்டல் லேட்டிஸ் எடுத்துட்டோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சோடியம் குளோரைடோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் பார்க்கணுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, சோடியம் குளோரைடை வாட்டரில் யூரியாவும் தண்ணியும் கலந்த ஒரு சொல்யூஷன் இருக்குது, அதில் போய் சோடியம் குளோரைடை ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா சோடியம் குளோரைடோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வருது. அது எப்படி இருக்குன்னா ஆக்டாஹெட்ரல் ஃபேஸஸில் இருக்கும். சரிங்களா? ஸோ என்னென்ன இந்த கிறிஸ்டல் ஹேபிட் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ், அதாவது என்ன சொல்கிறதுன்னா என்னென்ன கிறிஸ்டல் ஹேபிட் இருக்குது, ஒரு கிறிஸ்டல் ஃபார்ம் ஆனிச்சு, கிறிஸ்டல் லேட்டிஸ் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா என்னென்ன டிஃப்ரெண்ட் ஃபார்மில் ஃபார்ம் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இமேஜஸ் இருக்குது. ஒரு கிறிஸ்டல் வந்து இப்போ சோடியம் குளோரைடை நம்ம உள்ளே போட்டு சோடியம் குளோரைடு மாதிரியே இந்த எந்த இதுக்கு நம்ம வந்து கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கணுமோ அதை வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா பர்டிகுலர் சொல்யூஷனில் போடும்போது கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகுது. அந்த கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகும்போது வேரியஸ் ஃபார்ம்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த சப்ஸ்டன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலம்னாருங்கிறது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து எப்படின்னா ராடு மாதிரி இருக்கா, நீட்டமாக ராட் ஷேப்டு, திக்னஸ் இருக்குது, ஹேவிங் திக்னஸ் அண்ட் விட்த். திக்னஸும் இருக்குது, அகலமும் இருக்குது. சரிங்களா? The term columnar can be used interchangeably with the prismatic. அதுக்கு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க, ஏதாவது ராட் ஷேப்டு அண்டு ஹேவிங் திக்னஸ் அண்ட் விட்த். சரிங்களா? இதுதான் வந்து காலம்னார் கிறிஸ்டல். உதாரணம் வந்து ட்ரை அம்சினோன் அசிட்டோனைடு, அப்புறம் ஃப்ளூரோகார்டிசோன் அசிட்டேட். இதெல்லாமே வந்துட்டு பண்ணால் காலம்னார் லெவலில் தான் வந்துட்டு அந்த கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஒவ்வொரு பாக்ஸும் வந்து இந்த காலம்னார் மாதிரி தான் இருக்கும். பிளேடு லைக் வந்து கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். பிளேடுன்னா நீங்கள் பார்த்துக்குங்க, 3ஆவதாக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு ரோவில். அது வந்து பாருங்கள் எப்படி இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ளாட்டு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குதுன்னா ஃப்ளாட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரையில் வச்சும்போது ஒரு மெல்லிஸாக இருக்குது. அதுக்கப்புறம் லாங்காக இருக்குது, அதுக்கப்புறம் ரொம்ப மெல்லிஸாக இருக்குது, தின் பார்ட்டிகல்ஸாக இருக்குது. சரிங்களா? உதாரணம் வந்து சொல்லுவாங்க ரெசார்சினாலோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும்.
அதாவது இதில் எல்லாமே வந்து ஒரு சிம்பிள் யூனிட் செல்லோட ஸ்ட்ரக்சர் போட்டிருக்காங்க. பிளேட்னால் தெரியும், நார்மலாக நம்ம ஒரு பிளேட் எப்படி இருக்குது சரிங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு ரெக்டாங்கிள் பிளேட் எடுத்துக்கங்க. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்குது, ஃப்ளாட் சர்ஃபேஸு. அதே மாதிரி வந்து லென்த்து ஈக்குவல் லென்த் இருக்குது, லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் லென்த்து. அதே மாதிரி முன்னையும் பின்னையும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் விட்த் இருக்கும் சரிங்களா. அதாவது லென்த்தும் விட்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஈக்குவலாக இருக்குது. அதாவது பிளேட் லைக் ஸ்ட்ரக்சரில் என்ன ஆகுதுன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸு, அதுக்கப்புறம் சிமிலர் லென்த் அண்ட் விட்த் இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் ஈக்குவன்ட்டு கீழே இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் பார்ட்டிகல்ஸ் ஹேவிங் சேம் லென்த்து வித்து, அதாவது இதனுடைய அகலம் நீளம் உயரம், லென்த்து வித்து திக்னஸ், இது மூணுமே ஈக்குவலாக இருக்கும். உதாரணம் வந்து சோடியம் குளோரோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும்ப்பா. அதாவது சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேபுலாருங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்குது, திக்காகவும் இருக்குது. தென் அதனுடைய ஃப்ளாக் ஷேப்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிமிலர் லென்த் அண்ட் விட்த், லென்த்தும் விட்த்தும் வந்து சேமாக இருக்குங்கிறாங்க. உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளிசின் டோல்பியூட்டமைட். அப்புறம் அசிகுலாருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள், நீடில் மாதிரி வந்து மெல்லிஸாக இருக்குது பார்த்தீங்களா, நீடில் லைக் ப்ரிஷம் ஷேப்டு பார்ட்டிக்கல் அப்படிங்கிறாங்க. உதாரணம் வந்து நால்டிசிக் ஆக்சிட் அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு, அதாவது இது வந்து என்னென்னா எவ்ரிதிங் இஸ் கமிங்ஸ் அண்டர் கிறிஸ்டல் ஹேபிட். ஒரு கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கிறிஸ்டல் ஹேபிட் ஃபார்ம் பண்ணலாம். டேபுலராக இருக்கலாம், கேலம்னராக இருக்கலாம், அது பிளேட் மாதிரி இருக்கலாம், இல்லை வந்துட்டு அசிகுலராக இருக்கலாம். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் எழுதலாம். இது எல்லாமே கேரக்டர்ஸ். ஒரு கிறிஸ்டியன் சாலிடோட கேரக்டர்ஸ்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கிறிஸ்டல் லேட்டிஸ் சரிங்களா, அதை பற்றி சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் யூனிட் செல், கியூபிக் யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பற்றி பார்த்தோம் நம்ம. அதில் வந்து சிம்பிள் கியூபிக்கு, அதுக்கப்புறம் பாடி சென்டர்ட், ஃபேஸ் சென்டர்ட்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் வந்து கிறிஸ்டல் லேட்டிசஸ் பார்த்தோம் நம்ம. அதாவது இங்கே பார்த்த மாதிரி வந்துட்டு அது ராம்போ ஒன் ஜஸ்ட் பி ஆன்லைன் பார்த்திங்கன்னா சிம்பிள் கியூபிக்காகவும் இருக்கலாம், ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி டெட்ராகோனலாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு 7 ஃபார்ம் பார்த்தோம் சரிங்களா. அது ஸோ வந்துட்டு இது எல்லாமே வந்து எதில் வரும் அப்படின்னா வேரியஸ் கிறிஸ்டல் ஃபார்ம்ஸ் சரிங்களா. அதுக்கப்புறம் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம். கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சருங்கிறது வந்துட்டு அதனுடைய ஆட்டம் அரேஞ்ச்மெண்ட்டு, அதுக்கப்புறம் லேட்டிஸ் பாயிண்ட்ஸில் லொக்கேட் ஆகிருக்குது, இது எல்லாத்தையும் பார்க்குறது தான் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம் சரிங்களா. அந்த சிம்பிள் பாக்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இதில் சரிங்களா. இதனுடைய பேராமீட்டர்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் ஆக்சியல் லென்த்தும் ஆக்சியல் ஆங்கிள் தான். அது என்ன பாண்டுனால ஃபார்ம் ஆகுது, மேபி எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ப்ளஸ் மைனஸ் சேரலாம், இல்லை வந்து கோவேலன் பாண்டாக இருக்கலாம், இல்லை வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ், இல்லை ஹைட்ரஜன் பாண்டிங்காக இருக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் கிறிஸ்டல் ஹேபிட்டில் தான் இந்த 6 கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து வி வில் கோ டு தி சிமெட்ரி அப்படின்னா என்ன மீனிங்னா சேம் சைஸு சரிங்களா, சிமிலர் பார்ட்டு. அதாவது சிமெட்ரினா பார்த்தீங்கன்னா சிமிலர் பார்ட்டு. இது வந்து கிறிஸ்டியன் சாலிட்ஸ்க்கே உள்ள வந்து ஒரு கேரக்டர். எக்ஸாக்ட்லி சிமிலர் பார்ட்ஸ் ஃபேஸிங் ஈச் அதர். அதாவது ஒரு சைடு எவ்வளோ அளவு இருக்கோ அதே சைடே வந்து இன்னொரு அளவு, ரெண்டும் ஒன்று பார்த்த மாதிரி இருக்கும் சரிங்களா. சிமிலர் பார்ட்ஸ் ஃபேஸிங் ஈச் அதர் ஆர் அரவுண்ட் அன் ஆக்சிஸ் சரிங்களா. இப்போ வந்து அந்த சிமெட்ரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சிமெட்ரி. அதாவது சிமெட்ரி அப்படிங்கிறது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிமிலர் பார்ட்டு சரிங்களா. இப்போ பிளான் ஆஃப் சிமெட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிறிஸ்டல் கேன் பி டிவைடட் பை அன் இமேஜினரி பிளான் இன்டு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ். அதுக்கு நான் ஒரு இமேஜ் காட்டுறேன். இப்போ சிமெட்ரியில் 3 விதமாக பிரிக்கிறாங்கப்பா. சிமெட்ரிங்கிறது ஃபஸ்ட்டு உள்ள இமேஜை பாருங்கள். அதில் சென்டரில் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி வைக்கிறீங்க. பார்ட்டிஷனாக வைக்கும்போது ஒரு இமேஜின் பண்ணிக்கிங்க, ஒரு சென்டரில் ஒரு பார்ட்டிஷன் வைக்கணும் சரிங்களா. அப்படி இமேஜினரியாக வைக்கும்போது அப்போ 2 சைடும் வந்து ஈக்குவலாக பிரியுது அப்படின்னு வச்சுங்களேன், அது வந்து பிளான் ஆஃப் சிமெட்ரி அப்படிங்கிறாங்க. இது வந்து கிறிஸ்டலைன் சாலிட்க்கு உள்ள வந்துட்டு ஒரு கேரக்டர். இட் கேன் பி டிவைடட் பை அன் இமேஜினரி பிளான் இன்டு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ். ஒரு இமேஜினரியாக வந்துட்டு ஒரு சென்டரில் வந்து ஒரு பார்ட்டிஷன் வச்சோம்னா 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக பிரிஞ்சு அப்படின்னா, அதாவது ஒரு கண்ணாடி வைக்கிறோம், அதாவது கண்ணாடி மாதிரி, இது கண்ணாடியில் பார்க்கும்போது என்ன ஆகும், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குமா, அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது பிளான் ஆஃப் சிமெட்ரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படிங்கும்போது
இமேஜின் லைன் பாசிங், அதாவது அந்த சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் இருக்கு பாருங்கள், அதோட சென்டர் லைனில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இமேஜின் லைன் சென்டரில் அப்படி பாஸ் பண்ணுறீங்க சரிங்களா. இப்போ வந்துட்டு அதை வந்து எப்படின்னா அதை ஒரு 360 டிகிரியில் பார்க்கும்போது எல்லா சைடுமே வந்து சேமாக இருக்கும் சரிங்களா. இது ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. இமேஜின் லைன் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா கிறிஸ்டலோட அந்த சிம்பிள் யூனிட் செல்லோட சென்டரில் போணுச்சு அப்படின்னா அதை வந்து 360 டிகிரியில் பார்க்கும்போது எல்லா சைடுமே வந்து சேமாக இருக்கும் சரிங்களா. சப்போஸ் வந்துட்டு 2 சைடு மட்டும் சிமிலராக இருக்குன்னா அது 2 ஃபோல்டு சிமெட்ரி அப்படிங்கிறாங்க. இல்லை 3 சைடு மட்டும் வந்து சிமிலராக இருந்துச்சுன்னா அது 3 ஃபோல்டு சிமெட்ரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் சிமெட்ரி. இப்போ வந்து அந்த கியூபிக் யூனிட்டோட சென்டரில் வந்துட்டு ஒரு பாயிண்ட் வைக்கணும்னு வச்சுங்களேன். அந்த பாயிண்ட் வழியாக ஒரு லைனை ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு இப்போ அந்த பாயிண்ட் வழியாக ஒரு லைனை ட்ரா பண்ணும்போது அந்த சென்டர் லைனுக்கு மேலேயும் கீழேயும் இந்த சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டிஸ்டன்ஸு, மேலே 5 சென்டிமீட்டர் கீழே 5 சென்டிமீட்டர், இந்த சைடில் ஒரு 5 சென்டிமீட்டர் இந்த சைடில் 5 சென்டிமீட்டர் சேமாக இருந்துச்சு. இல்லை லெஃப்ட் சைடில் 6 ரைட் சைடில் 6 மேலே 5 கீழே 5 சேமாக இருக்குதுன்னா இதுக்கு பேர் சென்டர் ஆஃப் சிமெட்ரி. அதாவது சிமிலர் பார்ட் இருக்குதுப்பா சரிங்களா, அதுதான் சிமெட்ரி அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கிறிஸ்டலின் சாலிட்ஸ். ஸோ கிறிஸ்டலின் சாலிட்ஸில் மொத்தம் 4 இது பார்த்துருக்கோம். கிறிஸ்டல் லேட்டிஸ்னா என்ன, சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்லாம் என்னன்னு பார்த்துருக்கோம், கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர், கிறிஸ்டல் ஹேபிட்டு. இப்போ வந்துட்டு 5ஆவதாக பார்த்தது சிமெட்ரி. அடுத்து வந்துட்டு வில் கோ டு தி கிறிஸ்டல் சைஸ் அண்ட் ஷேப். கிறிஸ்டல் சைஸ் அண்டு ஷேப் இஸ் நாட் ஆன்சர், அண்டு ஷேப். இப்போ சைஸும் ஷேப்பும் வந்து கிறிஸ்டலோட சைஸும் ஷேப்பும் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா கிறிஸ்டலோட மெக்கியில் பார்த்தோம்ல அந்த இன்டர்னல் சிமெட்ரி, அதை பொறுத்து தான் சைஸ் ஷேப் மாறும். அந்த சிமெட்ரி சேஞ்ச் ஆனிச்சு 2 ஃபோல்டு 3 ஃபோல்டு சிமெட்ரி அந்த மாதிரி மாறிச்சுன்னா சைஸும் ஷேப்பும் மாறும் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து டிபெண்ட் ஆன் த இன்டர்னல் சிமெட்ரி இந்த சைஸும் ஷேப்பும் டிஃபர் ஆகுங்க தான் கிறிஸ்டல் சைஸ் அண்ட் ஷேப்போட இல்லை சொல்கிறது சரிங்களா. நெக்ஸ்ட்டு வி வில் மூவ் டு தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ். அதுக்கப்புறம் கிறிஸ்டலோட கிளாசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ முன்னாடி பார்த்த சாலிடோட 2 கிளாசிஃபிகேஷன் வந்து அமார்ஃபஸ் அண்ட் கிறிஸ்டலின் சாலிட்ஸ். இந்த கிறிஸ்டலில் என்ன கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, இது வந்து முன்னாடி பார்த்து பேஸ்ட் ஆன் த அரேஞ்ச்மெண்ட் வச்சு நம்ம கிறிஸ்டலின் சாலிட்ஸ் அண்ட் கிறிஸ்டலின் சாலிட்ஸ் அஸ் வெல் அஸ் வந்துட்டு அமார்ஃபஸ் சாலிட்ஸ்னு பிரித்தோம். இப்போ வந்துட்டு பேஸ்ட் ஆன் த பார்ட்டிகிள்ஸ் அதை வச்சு பிரிக்கிறோம். அந்த சாலிட்ஸை பிரிக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து மொத்தம் 4 விதமாக பிரிக்கிறாங்க. அயானிக், கோவேலண்ட், மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸ் அண்ட் சிம்பிள் மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ். இதில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அயானிக். அயானிக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா காம்பவுண்ட்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சோடியம் குளோரைடு எடுத்துக்கிறோம். அதில் ஒரு மெட்டலும் நான் மெட்டலும் இருக்குது சரிங்களா. சோடியம் குளோரைடு, கால்சியம் ஆக்சைடு, ஜிங்க் சல்ஃபைடு அந்த மாதிரி வரும். இதில் மெட்டலும் நான் மெட்டலும் இருக்கும். இதில் வந்துட்டு இருக்கிற பார்ட்டிக்கல்லாம் என்னென்ன அயான்ஸ் தான், சோடியம் அயான், குளோரைடு அயான். இது வந்து ஹவ் ஆர் த பார்ட்டிகல்ஸ் பாண்டட் டுகெதர், அயானிக் பாண்டு. அதுக்கு இன்னொரு என்ன சொன்னால் ஸ்ட்ராங், இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங் அயானிக் பாண்ட்ஸு, அந்த அயான்ஸ்லாம் எப்படி பாண்டாக இருக்குன்னா ஒரு அயானிக்குங்கிறது சோடியம் ப்ளஸ்ஸு குளோரைடு மைனஸு சரிங்களா. அதனால வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் சேர்ந்து ஸ்ட்ராங் அயானிக் பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மெல்ட்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக பாண்டாக இருக்குது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால், ப்ளஸ் மைனஸ்னால். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கிறிஸ்டல் லேட்டிஸ் மாதிரி வந்து கிறிஸ்டல் லேட்டிஸ் ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு டைட்டாக பாண்டாக இருக்கிறதுனால டைட்டாக பேக் ஆகிருக்கும். இப்போ இதோட மெல்ட்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் ஹையாக இருக்கும். ஹார்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் ஒரு சோடியம் குளோரைடு கிறிஸ்டலே பார்த்திங்கன்னா ஹார்டாக தான் இருக்கும், உடையக்கூடியதாக இருக்கும், ஆனால் ஹார்டாக இருக்கும். உடைக்கலாம் ஆனால் ஹார்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, இது வந்துட்டு நீங்கள் வெறும் சோடியம் குளோரைடை வந்துட்டு சாலிடாக இருக்கும்போது அது கரண்ட்டை கடத்துமா அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்காது. ஆனால் அதுவே ஒரு தண்ணியில் கரைச்சோன்னா அது சோடியம் குளோரைடு எப்படின்னா Na ப்ளஸ்ஸாகவும் Cl மைனஸாகவும் பிரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கரண்ட்டை கடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வாட்டரில் சாலிபிள் ஆகுமா, சோடியம் குளோரைடு வாட்டரில் சாலிபிள் ஆகும், ஆனால் நான் போலார் சால்வெண்ட்டில் கண்டிப்பாக கரையாது. இப்போ அடுத்த இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் மாலிகுலர் சாலிட்ஸ் கிறிஸ்டல். சிம்பிள் மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது இதில் நான் மெட்டல் எலிமெண்ட்ஸ், அதாவது குளோரைடு, குளோரின், நைட்ரஜன் அந்த மாதிரி
நான் மெட்டல் இருக்கும், அதுக்கப்புறம் மெட்டலும் நான் மெட்டலும் இணைஞ்சது லைக் கார்பன் டை ஆக்சைடு அந்த மாதிரி உள்ளது. ஸோ இதில் கான்ஸ்டியூண்ட் பார்ட்டிகல்ஸ் வந்துன்னா ஸ்மால் மாலிகுல்ஸ்னால ஆன ஒரு கிறிஸ்டல்ஸ் தான் இதெல்லாம். இதில் இது எல்லாத்துக்கும் இடையில உள்ள ஃபோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கும். அதாவது இப்போ ஸ்ட்ராங் அயானிக் பாண்ட்னு சொல்கிறோம்ல, ப்ளஸ்ஸும் மைனஸும் பாண்ட் ஆகிருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்காது, ரொம்ப வீக் ஃபோர்ஸஸ் தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதில் ஸ்ட்ராங் ப்ளஸ்ஸோ ஸ்ட்ராங் மைனஸோ இருக்காது. ஸோ வந்து வீக், ஆனால் ப்ளஸ் மைனஸ்னால தான் பாண்ட் ஆகிருக்கும். ஆனால் வந்துட்டு அது இட்ஸ் நாட் ஸ்ட்ராங் ப்ளஸ், ஸ்ட்ராங் பாசிட்டிவ், ஸ்ட்ராங் நெகட்டிவ். சரிங்களா? ஸோ வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இருக்கிறதுனால அதை ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், மெல்ட்டிங் பண்ணிடலாம், இல்லை பாயிலிங் பண்ணிடலாம் லோ. ஸோ வீக் ஃபோர்ஸஸ் இருக்கிறதுனால இதோட ஹார்ட்னஸ் வந்து சோடியம் குளோரைடு அந்த மாதிரி அயனிக் சாலிட் மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை, சாஃப்டாக தான் இருக்கும். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா இதில் ப்ளஸ்ஸு மைனஸ் இல்லாதனால இப்போ அக்வஸில் போடும்போது NA + Cl- பிரிகிற மாதிரி இது பிரியுமா அப்படின்னு பார்த்தா பிரியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இது டு நாட் கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி. சாலிபிலிட்டி இன் வாட்டர் போத் நான் போலார் சால்வன்ஸ்லையும் வாட்டர்லேயும் இது வந்து கரையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் என்ன சப்ஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா மெட்டல்ஸ் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து காப்பர், அயன், அந்த மெட்டல்ஸ் தான் இருக்கும். இதில் இந்த காப்பர் அயன் என்ன பண்ணுன்னா இட் வில் லூஸ் எலக்ட்ரான் லூஸ் பண்ணிவிட்டு என்ன ஆகும்னா Cu+, Fe+ அப்படின்னு மாறிடும், மெட்டாலிக் அயனாக மாறிடும். அப்படி மாறும்போது இது லூஸ் பண்ணுற எலக்ட்ரான் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டோட்டலாக வந்து சுற்றிக்கிட்டே அந்த மெட்டல்ஸை சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ பாசிட்டிவ் அயான்ஸை எலக்ட்ரான் லூஸ் பண்ணி பாசிட்டிவ் அயான்ஸாக இருக்கும், சரண்டட் பை இந்த ரிலீஸ் பண்ண எலக்ட்ரான்ஸ். இந்த லூஸ் பண்ண எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற மெட்டல்ஸோட வந்து பாண்ட் ஆகி ஸ்ட்ராங் மெட்டாலிக் பாண்டை உருவாக்கும். ஸோ ஸ்ட்ராங் மெட்டாலிக் பாண்ட் இருக்கிறதுனால இதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் ஹையாக இருக்கும். ஸோ அதே சமயம் மெட்டல்ஸ்னாலே வந்து இட் வில் பி ஸோ ஹார்ட். அதே சமயம் இந்த ஸ்ட்ராங் இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரான்ஸ் வந்து சரௌண்டிங்கில் இருக்கும்ல, அதனால் வந்து இட் வில் கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி. அதுக்கப்புறம் இது ரெண்டுலேயுமே வந்து வாட்டர்லேயும் சரி நான் போலார் சால்வெண்ட்லேயும் சாலிபிள் ஆகாது, இன்சாலிபிள் இன் வாட்டர் அண்ட் நான் போலார் சால்வெண்ட்ஸ். அடுத்து கோவலன்ட் பாண்ட் பற்றி பார்க்கலாம். இதில் கோவலன்ட் பாண்டில் வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் மெட்டல்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து நம்ம டைமண்ட், வைரம், கிராஃபைட், சிலிக்கன் ஆக்சைட்லாம் வருது. ஸோ நான் மெட்டல்ஸில் இப்போ இது எதனால ஆகிருக்குன்னா அதில் மாலிகுலர் சாலிட்ஸில் மாலிகுல்ஸ்னால ஆகிருக்கும். இது ஆட்டம்ஸ் தான் வந்துட்டு இதில் பேசிக் பார்ட்டிக்கிள். இதில் வந்து பார்த்திங்கன்னா கோவலன்ட் பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கும். அதாவது ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணி ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ ஸ்ட்ராங் கோவலன்ட் பாண்டு. இந்த ஸ்ட்ராங் பாண்டாக இருக்கிறதுனால ஹை மெல்ட்டிங் பாயிண்ட், ஹை பாயிலிங் பாயிண்ட்டு. ஸோ ஸ்ட்ராங் பாண்டாக இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு வைரம், இந்த கிராஃபைட் இதெல்லாம் பார்க்கும்போது ஹார்டாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது அயான்ஸாக பிரியாதனால இட் வில் நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. அதுக்கப்புறம் சாலிபிலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு வைரமும் எடுத்துகிட்டு கிராஃபைட்டும் இட்ஸ் நாட் சாலிபிள் இன் த வாட்டர் as well as non-polar solvents. Okay, this is a 4 classification of crystalline solids. சரிங்களா? Next we will go to the polymorphism. பாலிமார்ஃபிசம் அதாவது ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு வெவ்வேறு டிஃப்ரெண்ட் ஃபார்மில் வந்துட்டு இருக்கிறது தான். பாலிங்கிறது பல, மார்ஃபுங்கிறது ஸ்ட்ரக்சர், டிஃப்ரெண்ட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ எந்த ஒரு சாலிட் மெட்டீரியல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் இருக்க முடியுமோ அதான் வந்து பாலிமார்ஃபிசம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஏ சாலிட் மெட்டீரியல் எக்ஸிஸ்ட் இன் 2 or more ஃபார்ம்ஸ் வித் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட். அந்த 3 ஃபார்ம்லேயும் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் அந்த கிறிஸ்டல் லேட்டிஸில். அதில் வந்து 3 விதமாக பிரிக்கிறாங்க. அது வந்துட்டு ஒன்று எனன்ஷியோட்ரோபி, மோனோட்ரோபி, அலோட்ரோபி, டைனமிக் அலோட்ரோபிங்கிறாங்க. எனன்ஷியோட்ரோப்பியில் ஒரு ஃபார்ம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறாங்க, ஒரு ராம்பிக் சல்ஃபர்னு ஒன்று இருக்குது. அதை நான் ஹீட் பண்ணும்போது ஒரு 95.6 அது வந்துட்டு மோனோக்ளினிக் சல்ஃபராக மாறிடுது. சரிங்களா? ஸோ வந்துட்டு ஒரு இது வந்து இந்த சேஞ்ச் ஆகிற டெம்பரேச்சரை டிரான்சிஷன் டெம்பரேச்சருங்கிறாங்க. அந்த மோனோக்ளினிக் சல்ஃபரை வந்து அகைன் கூல் பண்ணோன்னா அகைன் வில் கம் அஸ் அ ராம்பிக் சல்ஃபர். ஸோ இட்ஸ் அ ரிவர்சிபிள் ப்ராசஸ். சரிங்களா? இது எனன்ஷியோட்ரோபி அப்படிங்கிறாங்க. இந்த இதை மோனோட்ரோபி அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். நான் அதை வந்து என்ன பண்ணுறேன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணியோ குறைச்சோ வந்து ஒரு குறிப்பிட்ட
இன்னொரு ஸ்டேபிள் ஃபார்முக்கு மாற்றிட்டேன் அப்படின்னா தட் வில் ரீச் வந்து மெட்டா ஸ்டேபிள் ஃபார்ம், ஹைலி ஸ்டேபிள் ஃபார்ம். அது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரிவர்சிபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிவர்சிபிள் ஆகாது. இது வந்து எல்லா டெம்பரேச்சர்லையும் வித்ஸ்டாண்ட் பண்ணும். சரிங்களா? மெட்டாஸ்டேபிள் ஃபார்ம் வந்து கேன் ஸ்டெபிளைஸ் அட் ஆல் டெம்பரேச்சர். ஸோ இரிவர்சிபிளாக இருக்கும். அது திருப்பி வந்துட்டு நீ திருப்பி இந்த ஸ்டேபிள் ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வர முடியுமானா போக முடியாது. ஏன்னா மெட்டாஸ்டேபிள்ங்கிறது ஹைலி ஸ்டேபிள் ஃபார்ம். அதுக்கு வந்து ஒயிட் பாஸ்பரஸ், ரெட் பாஸ்பரஸ் இருக்குன்னா இதில் ரெட் பாஸ்பரஸ் வந்து ஹைலி ஸ்டேபிள் ஃபார்ம். டைமண்ட் கிராஃபைட்டில் கிராஃபைட் வந்து மோஸ்ட் என்ன சொல்கிறது, கிராஃபைட் வந்துட்டு அதுவும் ஹைலி ஸ்டேபிள் ஃபார்ம். டைனமிக் எலக்ட்ரோபின்னு எடுத்துட்டோன்னா ஒரு குறிப்பிட்ட முன்னாடிலாம் ஒரு டெம்பரேச்சரில் ஒரு ஃபார்ம் தான் இருக்கும். இங்கே வந்து ஒரே டெம்பரேச்சரில் மல்டிபிள் ஃபார்ம்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும், ஒரு ஈக்லிபிரியமில் இருக்கும். அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், லிக்யூட் சல்ஃபரை எடுத்துக்கும் போது எஸ் நியூ, எஸ் பை, எஸ் லேம்டா அப்படின்னு 3 டிஃப்ரெண்ட் அலோட்ரோப்ஸ் இருக்கும். 120 டிகிரியில் 3மே அவைலபிள் இருக்கும். ஆனால் 0, 3.7, 96.3% இருக்கும். இதுவே 444 வந்து பண்ணும்போது அப்படியே அந்த 3மே இருக்கும், ஆனால் வேறு பர்சன்டேஜில் இருக்கும். சரிங்களா? இது டைனமிக் எலக்ட்ரோபி. டைனமிக்ங்கிறது ஒரே டைமில் மல்டிபிள் ஃபார்ம்ஸ் அவைலபிளாக இருக்கிறது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனன்ஷியோட்ரோபி, மோனோட்ரோபி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அதில் எனன்ஷியோட்ரோப்பியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் 1, அதாவது முதல் ஃபார்ம் ஸ்டேபிளாக இருக்கும். அதாவது அந்த 95.6க்கு கீழே ஃபார்ம் 1 ஸ்டேபிளாக இருக்கும். 95.6க்கு மேலே ஃபார்ம் 2 வந்துடும். சரிங்களா? ஃபார்ம் 2 வந்து 95.6க்கு மேலே வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ டிரான்சிஷன் டெம்பரேச்சர் கீழே ஃபார்ம் 1 ஸ்டேபிளாக இருக்கும். டிரான்சிஷன் டெம்பரேச்சருக்கு மேலே ஃபார்ம் 2 ஸ்டேபிளாக இருக்கும். மோனோட்ரோப்பியில் வந்துட்டு அந்த மெட்டாஸ்டேபிள் ஃபார்ம் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து எல்லா டெம்பரேச்சர் இரிவர்சிபிள், திருப்பி மாறாது. சரிங்களா? அது எல்லா டெம்பரேச்சர்லேயும் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஹீட் ஆஃப் ஃபியூஷன், அதாவது என்ஷியோட்ரோபிக்கு எடுத்துக்கிற ஹீட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறைஞ்ச ஹீட்டு தான் வந்துட்டு எடுத்துக்கும். சரிங்களா? அதுக்கு தேவைப்படுற ஹீட்டு, அதாவது எவ்வளோ ஹீட் நம்ம கொடுக்குறோம், இல்லை எவ்வளோ ஹீட் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ஹீட்டு தான் வந்து அப்சார்போ ரிலீஸோ ஆகும். ஸோ அது வந்து ஃபார்ம் 1லேருந்து ஃபார்ம் 2க்கு போகிறதுக்கு எவ்வளோ ஹீட் தேவைப்படும்னா ஒரு குறைவான அளவு வந்து ஹீட்டு தான் தேவைப்படும். ஆனால் வந்துட்டு ஃபார்ம் 1 ஹேஸ் மோர் என்தால்பி ஆஃப் ஃபியூஷன். இது வந்துட்டு அந்த ஹீட்டுக்கு கொண்டு போயிட்டு நிறைய ஹீட் கொடுத்து அந்த இதுக்கு ஃபார்முக்கு மாற்றிட்டோன்னா அது ஃபார்ம் 2ல் வந்துட்டு அது ஸ்டேபிள் ஃபார்மாக மாறிடும். சரிங்களா? அதாவது ஒரு குறிப்பிட்ட ஹீட் கொடுத்து அந்த ஃபார்ம், அதாவது என்ன சொல்கிறது, மெட்டாஸ்டேபிள் ஃபார்முக்கு வந்துருச்சு அப்படின்னா அது வந்து திருப்பி மாறாது, ஹைலி ஸ்டேபிளாக மாறிடும். அப்போ வந்து அதுக்கு அதிகப்படியான ஹீட் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆனால் என்ஷியோட்ரோபிக்கு வந்து லெஸ் ஹீட் வந்து நம்ம கொடுத்தா போதும். ஸோ ஹீட் ஆஃப் என்தால்பி அப்படிங்கிற லெஸ் என்தால்பி ஃபியூஷனுங்கிறது கொடுக்குற ஹீட்டோ ஒர்க்கோ வந்து எனர்ஜி, அதாவது எவ்வளோ ஹீட் கொடுக்குறோம் இல்லை எவ்வளோ ஹீட் ரிலீஸ் ஆகுது. சரிங்களா? அது அப்படிங்கிறது தான். ஆனால் லெஸ் என்தால்பி அப்படிங்கிறது குறைஞ்சமான ஹீட்டு தான் கொடுக்குறோம், இல்லை குறைவான ஹீட்டு தான் ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷனுங்கிறது இது ரிவர்சிபிளாக வரும். டிரான்சிஷன் டெம்பரேச்சர் கீழே ரிவர்சிபிள் ஆயிரும். ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃப்ரம் ஃபார்ம் 2 டு ஃபார்ம் 1 இஸ் ரிவர்சிபிள். ஒன்ஸ் மெட்டாஸ்டேபிள் ஃபார்முக்கு மாறிடுச்சுன்னா திருப்பி ஸ்டேபிள் ஃபார்முக்கு வராது அப்படிங்கிறாங்க. சாலிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 1 சாலிபிள் பிலோ த டிரான்சிஷன் டெம்பரேச்சர். டிரான்சிஷன் டெம்பரேச்சர் கீழே ஃபார்ம் 1 சாலிபிளாக இருக்கும். ஃபார்ம் 2 வந்து டிரான்சிஷன் டெம்பரேச்சருக்கு மேலே ஃபார்ம் 2ங்கிறது சாலிபிளாக இருக்கும். ஃபார்ம் 1 சாலிபிள் அட் ஆல் டெம்பரேச்சர் பிலோ த மெல்டிங் பாயிண்ட். அதாவது மெல்டிங் பாயிண்ட்டுக்கு கீழே ஃபார்ம் 1 வந்துட்டு சாலிபிள் அட் ஆல் டெம்பரேச்சர் பிலோ த மெல்டிங் பாயிண்ட். மெல்டிங் பாயிண்ட்டுக்கு கீழே எல்லா டெம்பரேச்சர்லையும் வந்துட்டு ஃபார்ம் 1ங்கிறது சாலிபிளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் டென்சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 1 ஹேஸ் லெஸ் டென்சிட்டி தென் ஃபார்ம் 2. ஏன்னா ஃபார்ம் 2க்கு தான் வந்து நம்ம நிறைய டெம்பரேச்சர் இதுன்னு சொல்கிறது, டெம்பரேச்சர் அதிகமாக கொடுத்து ஃபார்ம் 2வை மாற்றுறோம். ஸோ லெஸ் டென்சிட்டி இருக்கும் ஃபார்ம் 1ல். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 1 ஹேஸ் மோர் டென்சிட்டி தென் ஃபார்ம் 2. இதில் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்ப்பா. இப்போ வந்துட்டு எனர்ஷியோட்ரோப்பிங்கிறது பிலோ த டிரான்சிஷன் டெம்பரேச்சர், அபோவ் த டிரான்சிஷன் டெம்பரேச்சர் ரெண்டோட முடிஞ்சிடும். ஆனால் மோனோட்ரோப்பிக்கில் வந்துட்டு ஒன்றையும் தெரிஞ்சுக்கணும். அதில் ஒரு 2-3 ஃபார்ம் இருந்தாலும், மோனோட்ரோப்பியில் 2-3 கிறிஸ்டியன் ஃபார்ம் இருந்தாலும் அதில் ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும்தான் வந்துட்டு இது ஸ்டேபிள் அட் ஆல் டெம்பரேச்சர் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா? இதில் வந்துட்டு அந்த ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்கு வி ஹேவ் டு கிவ் மோர் எனர்ஜி ஆர் மோர் ஹீட் கொடுக்கணும். சரிங்களா? இதில் வந்துட்டு அந்த ஃபார்ம் வந்துருச்சு. இது வந்து இங்கே இதில் கொஞ்சம் சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்கிங்க. அந்த 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 ஃபார்ம் 1 வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் மற்ற ஃபார்முக்கு மாற்ற முடியாது.
சரிங்களா? அந்த ஸ்டேபிள் ஃபார்ம்ங்கிறது எல்லா டெம்பரேச்சர்லேயும் வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கும் மற்ற ஃபார்மை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் அந்த ஸ்டேபிள் ஃபார்முக்குன்னு ஒரு மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்குது, அதுக்கு கீழே தான் அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி சாலிபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி ஃபார்ம் ஒன் இஸ் அதாவது ஃபார்ம் ஒன்றுங்கிறது மெட்டாஸ்டேபிள் ஃபார்ம், ஹைலி ஸ்டேபிள் ஃபார்ம். மற்ற ஸ்டேபிள் ஃபார்ம் இது ஃபார்ம் 2, இந்த 3வது பாயிண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள், ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்ம் 2 டு ஃபார்ம் 1. இதை மாற்றிக்கிங்க, ஃபார்ம் 1 டு ஃபார்ம் 1லேருந்து ஃபார்ம் 2க்கு மாறாது. ஏன்னா ஃபார்ம் 1 தான் மெட்டாஸ்டேபிள் ஃபார்ம், ஹைலி ஸ்டேபிள் ஃபார்ம். சரிங்களா? ஸோ ஃபார்ம் 1 ஹேஸ் மோர் டென்சிட்டி. அந்த ஃபார்ம் தான் வந்து ரொம்ப எல்லா டெம்பரேச்சர் விசான் பண்ணுறது, அதோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். சரிங்களா? இங்கே வந்துட்டு மாறி இருக்குது, ஃபார்ம் 2 கிடையாது, ஃபார்ம் 1லேருந்து ஃபார்ம் 2ங்கிறத வச்சுக்கோங்க, தேர்ட் லைனு. சரிங்களா? ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஒரு ட்ரக்கை வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா, அதில் உள்ள இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிரும் கிறிஸ்டலைசேஷன் அப்போ அப்படிங்கிறாங்க. ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்டோட இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் ஆனால் கிறிஸ்டலைசேஷனுங்கிறது பியூரிஃபிகேஷன் ப்ராசஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பெட்டர் ப்ராசஸிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். கிறிஸ்டலைசேஷன்ஸ் த ட்ரக் மைக்ரோமெட்ரிக்ஸ் சச் எஸ் கம்ப்ரெசபிலிட்டி அண்டு வெட்டபிலிட்டி. ஸோ வந்து இப்போ இந்த ட்ரக்கு வந்து இந்த கிறிஸ்டலைஸ்டு ஃபார்மில் இருக்கும்போது, சரிங்களா, அது ஒரு 2-3 ஃபார்மில் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதில் ஒரு ஃபார்ம் வந்துட்டு மற்ற இதோட வந்து அதனுடைய கம்ப்ரெசபிலிட்டி, வெட்டபிலிட்டிலாம் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும், பாலிமார்ஃபிஸில் தெர் இஸ் ஒரு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கும். அதில் ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த கிறிஸ்டலைசேஷன் சேஞ்ச் ஆகும்போது அப்போ அதனுடைய கம்ப்ரெசபிலிட்டி, வெட்டபிலிட்டி சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது, பெட்டராக இருக்கும். பெட்டர் கம்ப்ரெசபிலிட்டி, வெட்டபிலிட்டி இருக்கும். இம்ப்ரூவ்ட் ஃபிசிக்கல் ஸ்டெபிலிட்டி. இப்போ 3 ஃபார்ம் இருக்குது, அதில் எல்லா ஃபார்முமே ஸ்டேபிளாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதனால் வந்துட்டு எந்த ஃபார்ம் வந்துட்டு அந்த ஸ்டேபிள் அதிகமாக உள்ள ஃபார்மோ அதை வந்துட்டு தே வில் டேக் இட் ஃபார் தி ப்ராசஸிங் ஆஃப் த ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அந்த இது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா, அந்த டேப்லெட்டோட ஹார்ட்னஸ்க்கு, சஸ்பென்ஷனோட ஸ்டெபிலிட்டி எல்லாத்துக்குமே வந்து அந்த ஃபிசிக்கல் ஸ்டெபிலிட்டிங்கிறது முக்கியம். அதனால் எந்த வந்து பாலிமார்ஃபிக் ஃபார்ம் வந்து பெட்டராக இருக்கோ அதை வந்து தே வில் டேக் இட் ஃபார் தி ஃபார்மசூட்டிக்கல் ப்ரிப்ரேஷன், ஈஸ் ஆஃப் ஹேண்ட்லிங். ஸோ வந்துட்டு எது ஸ்டேபிளாக இருக்கோ அதுதான் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸ்டோரேஜ் எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு எந்த அந்த பாலிமார்ஃப்ஸில் எந்த ஃபார்ம் பெட்டராக இருக்கோ அதை எடுத்துக்குவாங்க. பெட்டர் கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி. அதே மாதிரி வந்துட்டு ஸோ வந்துட்டு எது ஒரு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ வந்து இதுவே வந்து 3 ஃபார்ம் இருக்குது, அந்த 3 ஃபார்மில் எந்த ஃபார்ம் வந்து பெட்டர் ஸ்டெபிலிட்டி இருக்கோ அதை தான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறப்ப வந்து இட் நாட் கெட் கன்வெர்டட் இன்டு சம் அதர் ஃபார்ம்ஸு. ஸோ அதனால வந்துட்டு இந்த 3 ஃபார்மில் எது பெட்டர் ஃபார்மோ அந்த ஃபார்மை வந்து தே வில் யூஸ் இட் ஃபார் தி இது ஃபார்மசூட்டிக்கல் ப்ரிப்ரேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டெபிலிட்டி ஆஃப் கிறிஸ்டலைன் பெனிசிலின் G இஸ் மோர் தென் ஆஃப் அமார்ஃபஸ் சால்ட். அதோட அமார்ஃபஸ் சால்ட்டோட கிறிஸ்டலைன் பெனிசிலின் G வந்துட்டு அதனுடைய ஸ்டெபிலிட்டி பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இம்ப்ரூவ்ட் பயோஅவைலபிலிட்டி. எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் சர்டன் ட்ரக் இஸ் மோர் இன் தியர் கிறிஸ்டலைன் ஃபார்ம். ஸோ கிறிஸ்டலைன் ஃபார்மில் வந்துட்டு அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் வந்துட்டு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சஸ்டெயின் ரிலீஸ். ட்ரக் சப்ஸ்டன்ஸ் வித் கிறிஸ்டல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸஸ் மே ப்ரொடியூஸ் சஸ்டெயின் ரிலீஸ் டோசேஜ் ஃபார்ம். அதாவது அந்த ட்ரக் வந்து கிறிஸ்டலைன் ஃபார்மில் இருக்கும்போது வந்துட்டு இட் வில் சஸ்டெயின் ரிலீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், புரோட்டமின் ஜிங்க் இன்சுலின் அப்படிங்கிறது கிறிஸ்டலைன் ஃபார்மில் வந்துட்டு இன்சுலினை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுறது, கண்டினியூஸாக ரிலீஸ் பண்ணுறது ஃபார் வந்துட்டு ப்ரொலாங்டு பீரியடுக்கு வந்துட்டு இப்போ ஒரு சப்குட்டேனியஸாக நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணும்போது அது என்ன பண்ணுன்னா ஸ்லோவாக வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இன்சுலின் ரிலீஸ் பண்ணுவோம். அப்படி இன்சுலின் ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா ஒரு சஸ்டெயின் ரிலீஸ், ஒரு நாள் போட்டோன்னா 24 ஹவர்ஸும் பொறுமையாக அந்த இன்சுலினை வந்து அது செக்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பாலிமார்ஃபிசம் இன் ஆன்டி கன்வல்சன்ட் அண்ட் பாலிமார்ஃபிசம் ஃப்ளூரோக்வினோன்ஸ். இப்போ வந்து இந்த 2 சயின்டிஸ்ட் ரஸ்டிச்செல்லி அண்ட் பர்பாஸ், இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஆன்டி கன்வல்சன்ட், அதாவது கார்பமசிப்பின்னு சொல்கிற ஆன்டி கன்வல்சன்ட்டை வந்துட்டு அவங்களுக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் பாலிமார்ஃபிக் ஃபார்மில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. வித் ஹெல்ப் ஆஃப் அந்த எப்படி கண்டுபிடிச்சாங்க, 3 டிஃப்ரெண்ட் ஃபார்ம் இருக்கிறத வந்து FTIR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, XRPD, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் டு ஐடென்டிஃபை டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆர் அவைலபிள். அதே மாதிரி நார்ஃப்ளாக்சிஸின் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு பர்பாஸ்ங்கிறவர் கண்டுபிடிச்சார். ஸோ வந்துங்களா, ஸோ வந்து அதில் வந்து எது பெட்டர் எஃபிகசி இருக்கோ அதை எடுத்துக்குவாங்க. ஸோ பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் 1,
அதுக்கப்புறம் பெட்டர் ப்ராசஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கம்ப்ரெசிபிலிட்டி வெட்டபிலிட்டிலாம் பெட்டராக இருக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள பாலிமார்பிக் ஃபார்மில் எது பெட்டராக இருக்கோ அதை எடுத்துக்குவாங்க. இம்ப்ரூவ்ட் ஃபிசிக்கல் ஸ்டெபிலிட்டி, ஒரு இது வந்து ஃபிசிக்கலாக வந்து அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஹார்ட் டேப்லெட் வந்து ஒரு ஹார்டாக இருக்கணும், சஸ்பென்ஷன் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா தே வில் யூஸ் த பெட்டர் பாலிமார்பிக் ஃபார்ம். அப்புறம் ஹேண்ட்லிங் பண்ணும்போதும் வந்துட்டு ஸ்டோர் பண்ணும்போதும், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஸ்டோரேஜ் அப்போ வந்துட்டு இஸ் மேட் ஈஸி வித் கிறிஸ்டலைசேஷன். ஸோ வந்து கிறிஸ்டலைஸ்டில் ஃபார்மில் போகும்போது அது வந்து ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பெட்டர் கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி, அதாவது அந்த கிறிஸ்டலைசேஷனில் வந்துட்டு பெட்டர் கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி பெட்டராக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு உதாரணம் தான் சொல்கிறாங்க. ஸ்டெபிலிட்டி அதாவது அது வந்து சால்ட் ஃபார்மில் இருக்கிறத விட கிறிஸ்டலைன் ஃபார்மில் வந்துட்டு இட் வில் கிவ் த பெட்டர் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறாங்க. இம்ப்ரூவ்ட் பயோஅவைலபிலிட்டி வந்துட்டு கிறிஸ்டலைன் ஃபார்மில் வந்துட்டு ட்ரக்ஸோட எஃபெக்டிவ்னஸ் பெட்டராக இருக்கும். சஸ்டெயின் ரிலீஸ், அதாவது புரோட்டமைன், ஜிங்க், இன்சுலின்ங்கிறது இது எல்லாமே வந்து ஒரு கிறிஸ்டலைன் ட்ரக்கு வந்துட்டு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத இது மேலே உள்ள எல்லாமே சொல்கிறாங்க. ஒரு கிறிஸ்டலைன் ஃபார்மாக எடுத்துக்கிட்டோன்னா இந்த ட்ரக்கை இட் வில் கிவ் அ பெட்டர் பயோஅவைலபிலிட்டி, பெட்டர் கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி, பெட்டர் ஹேண்ட்லிங், பெட்டர் ஃபிசிக்கல் ஸ்டெபிலிட்டி, அது மாதிரி பெட்டர் ப்ராசஸிங் கேரக்டரிஸ்க்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது கிறிஸ்டலைன் ஃபார்ம் ஆஃப் ட்ரக்கு. அதுக்கப்புறம் சஸ்டைன் ரிலீஸ்க்கு கூட வந்துட்டு யூஸ் ஆகுது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் புரோட்டமைன், ஜிங்க், இன்சுலின் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணும் கண்டினியூஸாக. அதே மாதிரி கார்போமசிப்பைனும் நார்ஃப்ளாக்சினும் வந்துட்டு பாலிமார்பிசம், டிஃப்ரெண்ட் பாலிமார்பிசம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 2 சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பாலிமார்பிசம் இன் தி ஃபார்மசூட்டிக்கல் ஃபீல்டு. இப்போ பாலிமார்பிசத்துக்கு அடுத்து பார்க்க போகிறது லிக்யூட் கிறிஸ்டல்ஸ். பாலிமார்பிசம் அதுக்கு முன்னாடி வந்து இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின், 10 மார்க் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வித் அப்ளிகேஷன்ஸோட. பாலிமார்பிசம் என்னென்னு எழுதிட்டு அதனுடைய 3 டைப்ஸ், டைனமிக் எலக்ட்ரோபிக், எனன்ஷியோட்ரோபி, மோனோட்ரோபி எழுதிட்டு அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் எழுதிட்டு 10 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா அந்த டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குல்ல, மோனோட்ரோபிக்கும் எனன்ஷியோட்ரோபிக்கும் அதையும் எழுதிட்டிங்கன்னா கெட் த 10 மார்க்ஸ். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ஆர் 10 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். லிக்யூடு கிறிஸ்டல், அதாவது அது பேர்லேயே கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். அது சாலிடாகவும் இருக்கும், லிக்யூடாகவும் இருக்கும். அதாவது இந்த லிக்யூட் கிறிஸ்டல் அப்படிங்கிறது இன்டர்மீடியட் ஸ்டேட்டாக இருக்கும். ஒரு லிக்யூடை ஃப்ரீஸ் பண்ணோன்னா சாலிட் ஆகும், ஒரு சாலிடை மெல்ட் பண்ணோன்னா லிக்யூட் ஆகும். ஆனால் அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு ஸ்டேஜ் தான் லிக்யூட் கிறிஸ்டல் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இந்த லிக்யூட் கிறிஸ்டல் ஸ்டேட் இஸ் இன்டர்மீடியட் ஸ்டேட் பிட்வீன் சாலிட் அண்ட் லிக்யூட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் வந்து சாலிட் மாதிரி இருக்கும், ஆனால் வந்து ஃப்ளூயிட் மாதிரி ஃப்ளோ ஆகும். ஸோ சப்ஸ்டன்ஸ் விச் ஹேவ் அரேஞ்ச்மெண்ட் லைக் சாலிட் பட் ஃப்ரீடம் ஆஃப் மோஷன் லைக் லிக்யூட்ஸ். சரிங்களா? மோஷன், அதாவது ஃப்ளூயிட் லிக்யூட் மாதிரி மோஷன் ஆகும். இன் 1888 ஆஸ்திரேலியன் பாட்டனிஸ்ட் ஃப்ரெட்ரிக் ரைனிட்சர் டிஸ்கவர்ட் லிக்யூட் கிறிஸ்டல்ஸ். லிக்யூட் கிறிஸ்டலில் 1888 ஆஸ்திரேலியன் பாட்டனிஸ்ட் ஃப்ரெட்ரிக் ரைனிட்சர் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதர் நேம் ஃபார் லிக்யூட் கிறிஸ்டலுக்கு இன்னொரு பேர் வந்து மீசோமார்பிக் ஃபார்ம். இப்போ வந்து கொலஸ்ட்ரால் பென்சோயேட் அப்படிங்கிறது வந்து இந்த லிக்யூட் கிறிஸ்டலில் எப்படி இருக்குன்னா ஒரு மில்கி, ஒரு பால் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இப்போ மில்கி லிக்யூடாக இருக்கும், அதாவது 145 டிகிரியில், அதாவது ஒரு சாலிடை மெல்ட் பண்ணுறாங்க. மெல்ட் பண்ணும்போது 145 டிகிரியில் கொலஸ்ட்ரால் பென்சோயேட்டை 145 டிகிரியில் மெல்ட் பண்ணும்போது மில்கி லிக்யூடாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மில்கி லிக்யூடுங்கிறது தான் இது லிக்யூட் கிறிஸ்டல் 179 கிளியர் லிக்யூடாக மாறிடும். சரிங்களா? இப்போ காமன் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ராட் ஷேப்டில் இருக்குது. சரிங்களா? மேலே உள்ளது பாருங்கள், ராட் ஷேப்டு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அப்படிங்கிறது லாங் ரேஞ்ச் பீரியாடிக் ஆர்டர் இன் 3 டைமென்ஷன். ஆனால் ராட் ஷேப்டு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா லாங் ரேஞ்சில், அதாவது உங்களுக்கு சொல்லலாம் கிறிஸ்டல் லேட்டிஸில் ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். லாங் ரேஞ்ச் பீரியாடிக்கலாக சிஸ்டமேட்டிக்காக ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் 3 டைமென்ஷனில். ஐசோட்ரோபிக் லிக்யூட் அப்படிங்கிறது நோ ஓரியன்டேஷன் ஆர்டர். இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2வது சென்டரில் இருக்குது பாருங்கள், அதில் இந்த ஆர்டர் இருக்காது. ஆனால் கிறிஸ்டலைன் சாலிட்டில் இந்த லாங் ரேஞ்ச் பீரியாடிக் ஆர்டருங்கிறது இருக்கும். ஆனால் இந்த லிக்யூட் கிறிஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஓரியன்டேஷனல் ஆர்டர், அந்த ஆர்டர் இருக்காது அப்படிங்கிறாங்க. ஆனால் ராட் ஷேப்டு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். லிக்யூட் கிறிஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா சம் டிகிரி ஆஃப் அலைன்மெண்ட்டு. ஓகே, ஸோ இந்த 4 வந்து காமன் ஃபீச்சராக சொல்கிறாங்க.
இதில் சின்ன சேஞ்சஸ்ப்பா. இப்போ நீங்கள் ஒரு லிக்யூட் கிறிஸ்டலாக இருக்கட்டும், லிக்யூடாக இருக்கட்டும், இல்லை சாலிடாக இருக்கும், மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா ஒரு லாட் ஷேப் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆனால் கிறிஸ்டலைன் சாலிடில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் பீரியாடிக் ஆர்டர் இருக்கும். ஆனால் ஒரு லிக்யூடாக எடுத்துட்டோன்னா நோ ஓரியன்டேஷனல் ஆர்டர். லிக்யூடில் இந்த 3வது இமேஜில் பாருங்கள், அந்த ஓரியன்டேஷனல் ஆர்டரே இருக்காது, ஓரியன்டேஷனே இருக்காது, ஒரு அந்த பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் இருக்காது. ஆனால் லிக்யூட் கிறிஸ்டல் எடுத்துட்டிங்கன்னா சம் டிகிரியில் வந்து ஒரு அலைன்மெண்ட் இருக்கும். சரிங்களா? இதில் வந்து கிறிஸ்டலைன் சாலிடில் லாங் ரேஞ்ச் பீரியாடிக் ஆர்டர் இருக்கும், இதில் லிக்யூட் கிறிஸ்டலில் சம் டிகிரி ஆஃப் அலைன்மெண்ட் இருக்கும். ஆனால் ஐசோட்ரோபிக் லிக்யூடில் வந்து பார்த்திங்கன்னா நோ ஓரியன்டேஷனல் ஆர்டர். சரிங்களா? இதனுடைய காமன் ஃபீச்சர்ஸாக சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய இன்ட்ரொடக்ஷன் எழுதிட்டு, இதனுடைய டெஃபினேஷன், என்னுடைய இன்ட்ரொடக்ஷன் எழுதிட்டு காமன் ஃபீச்சர்ஸ். இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லிக்யூட் மாதிரி இருக்கிறதுனால இது லிக்யூடுக்குள்ள விஸ்காசிட்டி, ஃப்ளோ, சர்ஃபேஸ் டென்ஷன் எல்லாமே இருக்கும். ஆனால் சாலிட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு உள்ளதும் இருக்கும். அதாவது பொசிஷனல் ஆர்டர், அதாவது அந்த கிறிஸ்டலின் சாலிட்ஸில் உள்ள மாதிரி அந்த சிமெட்ரி அப்படிங்கிறது இருக்கும். அது குரூப் ஆஃப் மாலிகுல் ஷோ டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரிங்கிறது கிறிஸ்டலின் சாலிட்ஸ்க்கு உள்ளது. அந்த ப்ராப்பர்ட்டியும் இந்த இதில் லிக்விட் கிறிஸ்டலில் இருக்கும். ஓரியன்டேஷனல் ஆர்டர், அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா லிக்யூடில் வந்து நோ ஓரியன்டேஷன், ஆனால் லிக்யூட் கிறிஸ்டலில் சம் எக்ஸ்டென்ட்டுக்கு இந்த சம் டிகிரி ஆஃப் அலைன்மெண்ட் இருக்கும், அதுதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்ட் ஓரியன்டேஷனும் இருக்கும். சரிங்களா? இது சாலிட் ப்ராப்பர்ட்டி. ஸோ லிக்யூடோட ப்ராப்பர்ட்டியும் வச்சுருக்கு, சாலிடோட ப்ராப்பர்ட்டியும் இருக்குது லிக்யூட் கிறிஸ்டலில். இதோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து இதை 3 விதமாக பிரிக்கிறாங்க. நிமேட்டிக் ஃபேஸ், ஸ்மெக்டிக் ஃபேஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்டிக் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் நிமேட்டிக் ஃபேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இமேஜை வச்சே நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நிமேட்டிக் ஃபேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிக்யூட் கிறிஸ்டல்ஸ் ஓரியன்டட் பேரலலி. இந்த கிறிஸ்டல் எல்லாமே எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது, ஒரே லைனில் இருக்குது பாருங்கள், பேரலாக இருக்குது, ஒரே டைரக்ஷன்லேயும் இருக்குது. இது வந்து ஒரு த்ரெட்டு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸ்மெக்டிக் ஃபேஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சேம் அந்த அலைன்மெண்ட்டை பாருங்கள், சேம் டைரக்ஷன், பேரலல் லேயர், இதே மாதிரி நிமேட்டிக் ஃபேஸ் மாதிரியே. சரிங்களா? ஆனால் இந்த ஸ்மெக்டிக் ஃபேஸ் தான் ஃபார்மசூட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. லிக்யூட் கிறிஸ்டலில் ஸ்மெக்டிக் ஃபேஸ் வந்து ஃபார்மசூட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்குது. இதுவே கொலஸ்டிக் ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல் லேயர்ஸ் வந்துட்டு இங்கே வந்து அதாவது வெர்டிக்கலாக வந்து அலைன்மெண்ட்டாக இருந்துச்சு இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கிடியூடினலாக, இது வந்து ஸ்ட்ரைட் லைனில் வந்துட்டு பேரலாக இருக்கிற மாதிரி, இது வந்து எப்படின்னா லாங்கிடியூடினலாக ஒரு என்ன சொல்கிறது, ஒன்று மேலே ஒன்று, லாங்கிடியூடல் ஆக்சிஸ்ங்கிறது ஒன்று மேலே ஒன்று. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆனால் அதே சமயம் எல்லாமே ஒரே டைரக்ஷனில் இருக்கான்னு பார்த்தா சர்டைன் ஆங்கிள்ஸ் வந்துட்டு ரொட்டேட், சில இது வந்து சர்டன் ஆங்கிளில் ரொட்டேட் ஆகிருக்கு. ஒரு லேயரை கம்பேர் பண்ணும்போது இன்னொரு லேயர் வந்து இதை கொஞ்சம் ரொட்டேட் ஆகிருக்கு. அதனால இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொலஸ்டிக் ஃபேஸ் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இந்த லிக்யூட் கிறிஸ்டலில் வந்துட்டு அது உருவாகிற விதத்தை வச்சு 2ஆக சொல்கிறாங்க. தெர்மோட்ரோபிக், லயோட்ரோபிக் அப்படிங்கிறாங்க. தெர்மோட்ரோபிக்னா சாலிடை நான் ஹீட் பண்ணேன்னா அதுலேருந்து வந்து இந்த லிக்யூட் கிறிஸ்டல் கிடச்சிச்சின்னா அதை வந்து தெர்மோட்ரோபிக். தெர்மோங்கிறது டெம்பரேச்சர். லயோட்ரோபிக் அப்படிங்கன்னா ஒரு சில சால்வெண்ட் மூலியம், பிகாஸ் ஆஃப் சால்வெண்ட் ஆக்ஷனால் இது வந்து உருவாச்சுன்னா இது லயோட்ரோபிக் அப்படிங்கிறாங்க. அப்ளிகேஷன்ஸ், இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2 எலக்ட்ரோடுக்கு இடையில இந்த லிக்யூட் கிறிஸ்டலை வச்சுறாங்கப்பா. இந்த லிக்யூட் கிறிஸ்டலில் 2 எலக்ட்ரோடுக்கு இடையில வைக்கும்போது there is no லைட் வந்து உள்ளே போக முடியாது. சரிங்களா? இந்த லிக்யூட் கிறிஸ்டல் வந்துட்டு மெயினாக நிமேட்டிக் ஃபேஸில் இருக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோடுக்கு இடையில வைக்கும்போது அது வழியாக வந்து ஒரு லைட் வந்து உள்ளே போக முடியாது. சரிங்களா? இப்போ சப்போஸ் வந்துட்டு அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டு வழியாக நான் இப்போ கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணும்போது இந்த தின் லேயர் ஆஃப் நிமேட்டிக் லிக்யூட் கிறிஸ்டல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதில் உள்ள போலார் மாலிகுல், பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி, அந்த மாலிகுல் வந்து டிஸ்டர்ப் ஆகி அந்த ஒளி புகாமல் இருக்கிற ஒப்பேக் அப்படின்னா ஒளி புகாதுன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த ஒப்பேக்கை வந்து டேர்ன் பண்ணிடுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிக் சிக்னல் போகிறதுனால வந்துட்டு அது டிரான்ஸ்பரண்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. முன்னாடி வந்து இதே போகாது, அந்த வெளிச்சமே உள்ளே போகாது. ஆனால் எலக்ட்ரிக் சிக்னல் அப்ளை பண்ணோன்னே அது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகுது. அதனால வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டிஜிட்டல் வாட்சஸ், எலக்ட்ரானிக் கால்குலேட்டர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நம்பரை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு லிக்விட் கிறிஸ்டல் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி
எந்த லைட்டுமே உள்ளே போகாது. ஆனால் இது சிக்னல் வந்து எலக்ட்ரிக் சிக்னலை ஆன் பண்ணோன்னே கிறிஸ்டல் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். அதனால் வந்துட்டு வி கேன் யூஸ் இட் ஃபார் டிஜிட்டல் அந்த நம்பர் டிஸ்பிளேலாம் எதில் டிஜிட்டல் வாட்சஸ் நம்பர் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் கால்குலேட்டர்ஸ்லாம் வந்துட்டு இந்த லிக்விட் கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறாங்க. இதே கொலஸ்டிக் லிக்விட் கிறிஸ்டல் வந்து எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுமாப்பா. சரிங்களா? தீஸ் கிறிஸ்டல்ஸ் ஆர் யூஸ் இன் இண்டிகேட்டட் டைப்ஸ் ஆஃப் மானிட்டரிங் டெம்பரேச்சர். அதாவது அந்த டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் ஒரு கலர், டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் ஒரு கலர். ஸோ வந்துட்டு அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தீஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து யூஸ்ட் இன் இண்டிகேட்டர் ஃபார் மானிட்டரிங் பாடி டெம்பரேச்சர். சரிங்களா? டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா இல்லை ஸோ வந்துட்டு இப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது ரெட் கலரில் காட்டணும், டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது வந்து சப்போஸ் க்ரீன் கலரில் காட்டணும். அப்படிங்கும்போது வந்துட்டு அந்த டெம்பரேச்சர் தகுந்த மாதிரி வந்துட்டு இந்த கலர் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த கொலஸ்டிக் லேயர் லிக்விட் கிறிஸ்டல் யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ வந்துட்டு லிக்விட் கிறிஸ்டல் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக தெரிஞ்சுக்கங்க, ரெண்டுக்கும் இடையிலான இன்டர்மீடியட் ஸ்டேட்டு. அதை எப்போ கண்டுபிடிச்சாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள். கொலஸ்ட்ரால் பென்சோயேட் வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அதோட காமன் ஃபீச்சர் என்ன, கிறிஸ்டலின் சாலிட் எப்படி இருக்கும், லிக்யூட் எப்படி இருக்கும், லிக்யூடு கிறிஸ்டல் எப்படி இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாகவும் இருக்கும் லிக்யூடாகவும். லிக்யூடோட ப்ராப்பர்ட்டியான விஸ்காசிட்டி, ஃப்ளோ, சர்ஃபேஷன் இருக்கும். சாலிட் ப்ராப்பர்ட்டிக்குள்ள பொசிஷன் ஆர்டர் இருக்கும். ஏன்னா வந்து பொசிஷன் ஆர்டர் இருக்கிறதுனால தான் அந்த சிமெட்ரி அப்படிங்கிறது இருக்குது. சிமெட்ரிங்கிறது கிறிஸ்டலின் சாலிடுக்கு உள்ள ஸ்ட்ரக்சர். அது வந்து அதுவும் வந்து லிக்விட் கிறிஸ்டல் இருக்குது. ஓரியன்டேஷன், ஏன்னா சம் டிகிரி ஆஃப் அலைன்மெண்ட் இருக்கிறதுனால ஓரியன்டேஷனும் இருக்கும். பாண்டு ஓரியன்டேஷன், அந்த ரெண்டுக்கும் இடையில் அந்த பாண்டு இருந்துகிட்டே இருக்கும். பாண்டு ஓரியன்டேஷன் ஆர்டர் இருக்கும். சாலிட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்து இதை 3 பிரிக்கிறாங்க. நிமேட்டிக், ஸ்மெக்டிக், கொலஸ்டிக் ஃபேஸு. அந்த இமேஜை வச்சு நீங்கள் எழுதலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இதை வந்து தெர்மோட்ரோபிக், லயோட்ரோபிக்னா என்ன எழுதுகிறோம், அப்ளிகேஷன் என்ன, நம்பர் டிஸ்பிளேக்கு we are using pneumatic liquid crystal, மானிட்டரிங் பாடி டெம்பரேச்சருக்கு கொலஸ்டரிக் லிக்விட் கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறாங்க. கிளாசி ஸ்டேட்ஸ்னால் கிளாஸ்ன்னு இருக்குங்களே, அந்த கிளாஸ் வந்து என்னென்னா இஸ் எ சாலிட். சரிங்களா? அது வந்துட்டு இட்ஸ் கிறிஸ்டலின் சாலிட்னு கேட்டால் இது இஸ் நாட் அ கிறிஸ்டலின் சாலிட். உங்களுக்கு தெரியும் கிறிஸ்டலின் சாலிட் மொத்தம் 2 சாலிட் இருக்குது. கிறிஸ்டலின் சாலிட் ஒன்று இருக்குது, இன்னொன்று அமார்ஃபஸ் சாலிட். இந்த அமார்ஃபஸ் சாலிட்டில் தான் அந்த கிளாஸுங்கிறது வரும். அமார்ஃபஸ் சாலிடை இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம், இட்ஸ் நாட் அ ட்ரூ சாலிட். சரிங்களா? இது வந்து சூப்பர் கூல்டு லிக்விட்னு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ சூப்பர் கூல்டு லிக்விட் இஸ் அ டேர்ம் யூஸ்டு ஃபார் அமார்ஃபஸ் சாலிடு. அதை இன்னொரு இதாக கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, கிளாசி. ஆர் இட்ஸ் நாட் அ கிறிஸ்டலின் சாலிட். சரிங்களா? இட்ஸ் நான் கிறிஸ்டலின் சாலிட். இப்போ கிறிஸ்டலின் சப்ஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி இதனுடைய மாலிகுலர் ரேஞ்ச் வந்து லாங் ரேஞ்சில் ஆர்டராக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஸோ மாலிகுலர் ரேஞ்ச் வந்து டஸ் நாட் ஹேவ் லாங் ரேஞ்ச் ஆர்டர் கிறிஸ்டலின் சப்ஸ்டன்ஸ் உள்ள மாதிரி. இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸஸ்ஸு, பாலிஸ்டைரின், சிந்தட்டிக் ரப்பர் எல்லாமே அமார்ஃபஸ் சாலிடில், அதாவது இந்த கிளாசி ஸ்டேட்ஸு இல்லை அமார்ஃபஸ் சாலிடுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸாக சொல்கிறாங்க. இப்போ அமார்ஃபஸ் சாலிட்ஸை வந்துட்டு ஹீட் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய டெம்பரேச்சர், கிளாஸ் ட்ரான்சிஷன் டெம்பரேச்சருக்கு மேலே அதை ஹீட் பண்ணும்போது இந்த மாலிகுல்ஸ் வந்து மொபைல் ஆகி லிக்யூடாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? அமார்ஃபஸ் சாலிட்ஸை வந்துட்டு ஹீட் பண்ணும்போது, பொதுவாக சாலிடை ஹீட் பண்ணும்போது இதாகுது. அதுமாதிரி கிளாஸையும் ஹீட் பண்ணும்போது அதனுடைய ட்ரான்சிஷன் டெம்பரேச்சருக்கு மேலே வந்து ஹீட் பண்ணும்போது மாலிகுல்ஸ்லாம், அதில் உள்ள கிளாஸோட மாலிகுல்ஸ்லாம் வந்து மொபைல் ஆகி லிக்யூடாக சாஃப்ட்ன் ஆகுது. இப்போ வந்து கிளாஸில் வந்துட்டு ஒரு மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டும் இருக்குப்பா. மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட் இருக்கும். அது எப்படின்னா, அந்த கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அது வந்து ஸ்லோவாக வந்து அந்த நாள்பட வந்துட்டு அதனுடைய மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு நீங்கள் பார்க்கும்போதே உங்களோட கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் தாங்காது. அது ஸ்லோவாக என்ன ஆகும்னா மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு கன்வெர்ட் ஆயிரும். அது தான் அது வந்துட்டு ஸ்டேபிள் கிறிஸ்டலைன் ஃபார்முக்கு மாறிடும். ரொம்ப நாள் வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்காது. அந்த நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லோவாக வந்து மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு மாறிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த நார்மலாக இருக்க கிளாஸ் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாதபடி வந்து அந்த கலர் சேஞ்சஸ்ஸு, அதனுடைய டோட்டலாக அதனுடைய அவுட்டர் லுக்கே வந்துட்டு மாறிடும். அது காரணம் என்னென்னா கிளாஸ் வந்து மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு மாறிடும். எப்படி ஸ்லோவாக கன்வெர்ட் ஆகும், ரொம்ப நாள்பட ஆகி ஸ்டேபிள் கிறிஸ்டலைன் ஃபார்முக்கு மாறிடும். இப்போ இன் அ கிறிஸ்டலைன் ஆர் கிளாசி நெட்வொர்க், இப்போ பாருங்கள், இப்போ கிளாஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே இமேஜ் பாருங்கள், அது வந்துட்டு ஒரு லாங் ரேஞ்ச் ஆர்டர் இல்லை. சரிங்களா? இதே வந்து பார்த்திங்கன்னா குவாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா லாங் ரேஞ்ச் ஆர்டர் இருக்கும். சரிங்களா? அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
ஒரு கிறிஸ்டலினாக இருந்தாலும் சரி, ஒரு கிளாசி நெட்வொர்க்காக இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற வந்து அந்த ஆட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்லோவாக கன்வெர்ட் ஆகி கிறிஸ்டியன் ஃபார்மாக மாறும். அது காரணம் என்னென்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் என்ன சொல்கிறது, அந்த கைனட்டிக் தியரி ஆஃப் சாலிட்ஸ்னு சொல்லுவாங்க. பேசிஸ் ஆஃப் கைனட்டிக் தியரி ஆஃப் சாலிட்ஸு, அந்த சாலிட் அந்த ஆட்டம் மாலிகுல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கன்வெர்ட் ஆகிட்டு அந்த குவாட்ஸில் இருக்கிற மாதிரி வந்து ஒரு லாங் ரேஞ்ச் ஆர்டர், அதாவது ஒரு ரேஞ்ச் ஆர்டர் வந்து மாறிடும் அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லாட்டிஸ் வைப்ரேஷன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கிறது வந்துட்டு இந்த மாதிரி குவாட்ஸில் இருக்கிற மாதிரி லாங் ரேஞ்ச் ஆர்டருக்கு வந்துடும். அது காரணம் என்னென்னா, பேசிஸ் ஆஃப் கைனட்டிக் தியரி ஆஃப் சாலிட்ஸ். சரிங்களா? இன் ப்ரொவைடட்னு போட்டிருக்கு. இட்ஸ் நாட் இன் ப்ரொவைடட், இஸ் ப்ரொவைடட். கைனட்டிக் தியரி ஆஃப் சாலிட் இஸ் ப்ரொவைடட் பை ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லாட்டிஸ் வைப்ரேஷன். லாட்டிஸ்ங்கிறது அந்த மாலிகுல் இருக்கிற பாயிண்ட்டை தான் சொல்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வைப்ரேட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா, லாங் ரேஞ்ச் ஆர்டருக்கு வந்துடும். அதாவது கிறிஸ்டைன் ஃபார்முக்கு வந்துடும். அந்த கிளாஸுங்கிறது கிறிஸ்டைன் ஃபார்முக்கு மாறிடுங்கிறாங்க. இது கிளாசி ஸ்டேட்ஸ் வந்துட்டு இது வரைக்கும் கேட்டதில் இருந்தாலும் வந்துட்டு இதில் உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இது வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? இந்த இமேஜை போட்டுட்டு இது இந்த 5-6 பாயிண்ட் எழுதலாம் நீங்கள். சரிங்களா? ஸோ வந்து இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பற்றி பார்க்கலாம். 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் தான் இப்போ முக்கியமாக கேட்டிருக்காங்க. முன்னாடி லேட்டன் ஹீட் ஆஃப் மெல்ட்டிங், லேட்டன் ஹீட் ஆஃப் வெப்பரைசேஷன், அப்புறம் ஸ்பெசிஃபிக் லேட்டன் ஹீட் இதெல்லாம் பார்த்தோம்னா அது 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஏரோசல் இன்ஹேலர்ஸ் நம்ம பார்த்தோம்ல, அந்த கேஸ் ஸ்டேட்டில் வந்து பார்த்துருப்போம். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அப்புறம் மெல்ட்டிங், சேஞ்ச் இன் ஸ்டேட்ஸ் ஆஃப் மெட்டல், மெல்ட்டிங்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் யூட்டாட்டிக் மிக்சர்ஸ், இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்ல அந்த யூட்டாட்டிக் மிக்சர்ஸ் வந்து பார்த்து அது வந்து எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிள் எல்லாம் வந்து அதில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது செக் பண்ணிக்கங்க. லிக்விட் கிறிஸ்டல், இப்போ முன்னாடி பார்த்தோம்ல சாலிடுக்கும் லிக்விடுக்கும் இடையில் ஒரு ஃபேஸ். சரிங்களா? அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் டிஜிட்டல் டிஸ்பிளேல, அதுக்கப்புறம் மானிட்டரிங் பாடி டெம்பரேச்சர், இதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும். லிக்விடை பற்றி இன்ட்ரோடக்ஷன் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 10 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பாலிமார்ஃபிசம். சரிங்களா? அது 3 டைப்பு, அதனுடைய அப்ளிகேஷன்ஸ். 10 மார்க்ஸில் கேட்கும்போது நீங்கள் அந்த மோனோட்ரோஃபி எனர்ஜியோட்ரோபியோட டிஃபரன்ஷியேஷன் எழுதலாம். ஆஸ்வால்ட் விஸ்காமீட்டர், இந்த விஸ்காசிட்டி இதில் வந்து நம்ம செக் பண்ணோம். அந்த டயக்ராம் போட்டு அந்த ஃபார்முலா அப்புறம் அதனுடைய ப்ரொசீஜர் எழுதிடலாம் ஆஸ்வால்ட் விஸ்காமீட்டருக்கு. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரிட்டிக்கல் பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். வேப்பர் ப்ரெஷரும் டிஸ்கஸ் பண்ணோம். விஸ்காசிட்டி 2 மார்க்கில். அப்புறம் அமார்ஃபஸ் சாலிட் இப்போ ரீசெண்டாக இது பண்ணது. அமார்ஃபஸ் சாலிடில் 2 வகை இருக்குது. ஒன்று கிறிஸ்டலைன், இன்னொன்று அமார்ஃபஸ். அமார்ஃபஸில் இந்த லாங் ரேஞ்சில் ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் இருக்காது, ஆனால் கிறிஸ்டலைன் சாலிடில் இருக்கும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். சரிங்களா? இதோட வந்து நம்ம 3rd யூனிட் 2nd யூனிட் வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் முடிஞ்சிச்சுப்பா. ஓகேவா?